ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வேயிங் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ சர்வேயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்வேயிங் டாபிக் அண்ட் ஜிபிஎஸ்னா என்ன, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராமெட்ரிக் சர்வே, அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதெல்லாம் ஈஸியான டாபிக். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் கான்செப்ட் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் ஈஸியாக சர்வேயிங்கில். அதாவது மினிமம் ஒரு 15 மார்க் வந்து பார்த்திங்கன்னா சர்வேயில் நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துடலாம். சரிங்களா? சர்வேயிங் டிஎன்பிஎஸ்சி ஓகேங்களா 2025 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். மாரத்தான் கான்செப்டும் நம்ம இதை பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ். ஸோ இந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேடாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம பிடிஎஃப் ஃபைல் சென்ட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஸோ அதையும் கூட நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஓகே, இது நம்ம ஆல்ரெடி நான் வாயிலே சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும் போதும். கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து போதும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஸோ இந்த சர்வேயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் கான்செப்ட் பார்க்க போகிறோம், மெஷர்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம், காம்பஸ் சர்வேயிங் அண்ட் ட்ராவர்ஸ் சர்வேயிங் பார்க்க போகிறோம், லெவலிங், கால்குலேஷன் ஆஃப் வால்யூம், டாக்கோமெட்ரிக் சர்வேயிங், ஹைட்ரோபோபிக் சர்வேயிங், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்குலேஷன், ஃபீல்டு ஆஸ்ட்ரானமி அண்ட் ஃபோட்டோகிராமெட்ரிக் சர்வேயிங். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டாப்பிக்கே ஒரு 11 டாபிக் இருக்கும். 11 டாபிக் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்தால் கூட 11 கொஸ்டின் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அது என்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். ப்ளஸ் இந்த மாரத்தான் கான்செப்ட் பாருங்கள். இந்த மாரத்தான் கான்செப்ட் பார்த்துட்டு நீங்கள் போய் மறுபடியும் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போனாங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஸோ கண்ட்ரோல் ஆஃப் சர்வேயிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? கண்ட்ரோல் ஆஃப் சர்வேயிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கண்ட்ரோல் ஆஃப் சர்வேயிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜியோட்டிக் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜியோட்டிக் சர்வேயிங் பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்ப்போம் ஜியோட்டிக் சர்வேயிங் என்ன, பிளேன் சர்வேயிங் என்ன, எல்லாத்தையும் பார்ப்போம். கண்ட்ரோல் ஆஃப் சர்வேயிங் ஜியோட்டிக் சர்வேயிங் பேஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னா நமக்கு ஹரிசாண்டல் கண்ட்ரோல் அண்ட் வெர்டிக்கல் கண்ட்ரோல். ஓகேங்களா? கண்ட்ரோல் மீன்ஸ் ஹியர் மெஷர்மெண்ட் தான் மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் பொசிஷன். ஓகேங்களா? அதை நம்ம பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ஆஃப் சர்வேயிங் அப்படின்னா தி சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இந்த கண்ட்ரோல் ஜியோட்டிக் சர்வேயிங் இஸ் பேஸ்ட் ஆன் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற கான்செப்ட் பேஸ் பண்ணி நமக்கு இருக்கும். ஓகேங்களா? சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சர்வே ஆஃப் இந்தியா. ஓகே, எஸ். ஸோ பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஓகேங்களா, கண்ட்ரி டு கண்ட்ரி பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸ்டேட் டு ஸ்டேட் பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே நமக்கு சர்வே ஆஃப் இந்தியா தான் நமக்கு போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் சர்வேயிங்கில் ஃபர்ஸ்ட் சர்வேயிங் வந்து பார்த்திங்கன்னா டோபோகிராஃபிக் சர்வேயிங் அப்படின்னா டோபோகிராஃபிக் சர்வேயிங் அப்படின்னா நேச்சுரல் ஃபீச்சர்ஸ், மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ், ரிவர்ஸ், ஹில்ஸ், அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணுறது டோபோகிராஃபிக் சர்வேயிங் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? டோபோகிராஃபி சர்வேயிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்பாங்கப்பா. டைப் ஆஃப் சர்வேயிங்கில் டோபோகிராஃபிக் சர்வேயிங்னா என்ன? ஓகேங்களா? நேச்சுரல் ஃபீச்சர்ஸ், மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ், ஹில்ஸ், இதெல்லாம் வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோபோகிராஃபிக் சர்வேயிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சர்வே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சர்வே நம்ம சொல்கிறோம். ஸோ இன்ஜினியரிங் சர்வே அப்படின்னா ஓகேங்களா டிசைன் கால்குலேஷன்ஸ். ஓகேங்களா? டிசைன். ஓகே, திஸ் டைப் ஆஃப் சர்வேயிங் வந்து பேஸ்ட் ஆன் தி டேட்டா டிசைனிங். ஓகேங்களா? டிசைன். அடுத்து பார்த்திங்கன்னா ரோடு ஒர்க், ரயில்வே ஒர்க், ஓகேங்களா, பைப் லைன், இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு வரது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஜினியரிங் சர்வே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கெடஸ்ட்ரல் சர்வேயிங். ஓகேங்களா? கெடஸ்ட்ரல் சர்வேயிங் அப்படின்னா இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா ரெவன்யூ இன்ஜினியர் பண்ணுவார். ஓகேங்களா? ரெவன்யூ இன்ஜினியர் ஃபிக்ஸிங் ஆஃப் பில்டிங் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிக்ஸிங் ஆஃப் பில்டிங் பவுண்டரிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபிக்ஸிங் ஆஃப் பில்டிங் பவுண்டரிஸ். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்து ஃபிக்ஸிங் ஆஃப் பில்டிங் பவுண்டரிஸ் ரெவன்யூ இன்ஜினியர்ஸ் நம்ம இந்த சர்வேயிங்க பண்ணுவார். ஓகேங்களா? ஜியோலஜிக்கல் சர்வேயிங் நமக்கு தெரியுது இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எர்த்தோடைய ஸ்டேட்டா ஜியோலஜிக்கல், அந்த வேர்டே நமக்கு தெரிஞ்சிச்சு பாருங்கள். ஜியோலஜிக்கல் சர்வே அப்படிங்கும்போது நமக்கு என்ன எர்த் ஸ்டேட்டா பற்றி நம்ம படிக்கிறது, கிரஸ்ட், மேண்டில், அதை பற்றி நம்ம படிக்கிறது எர்த் ஸ்டேட்டா. ஓகேங்களா? எர்த் ஸ்டேட்டா. ஆஸ்ட்ரானமிக்கல் சர்வே அப்படின்னா நமக்கு ஸ்பேஸை பற்றி படிக்கிறது, ஸ்டார்ஸ், மூன், அந்த பொசிஷன்லாம் பார்த்து பார்க்குறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரானமிக்கல் சர்வே அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. என்ன சர்வே இது? ஆஸ்ட்ரானமிக்கல் சர்வே. இதில் வந்து ஒரு பேசிக் கொஸ்டின் இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இல்லைன்னா மேட்ச் தி ஃபாலோயிங்கில் போட்டு டேரெக்டாக அப்படி கொஸ்டின் கேட்குறது, இந்தமாதிரி கொஸ்டின்லாம் வந்து அவங்க கேட்பாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் சர்வேயிங். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்வேயிங் வந்து 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளேன் சர்வேயிங், அடுத்து வந்து ஜியோட்டிக் சர்வேயிங் அப்படின்னு சொல்லலாம். என்ன சர்வேயிங் இது? ஜியோட்டிக்
சர்வே. பிளேன் சர்வேயிங் அப்படின்னா the shape of the earth. இந்த ஷேப் ஆஃப் தி எர்த் வந்து பார்த்தீங்கன்னா பிளானாக கன்சிடர் வந்து பண்ணிக்கிறாங்க. பிளேன் அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோடிக் சர்வே வந்து ஷேப் ஆஃப் தி எர்த் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ ஷேப் ஆஃப் தி எர்த் என்னங்க, ஸ்பிராய்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்ளேட் ஸ்பிராய்டு, தட்டையான கோலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அப்ளேட் ஸ்பிராய்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அப்டேட் ஸ்பிராய்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஸோ இப்போ இது வந்து நீங்கள் எவ்வளோ இந்த பிளேன் சர்வேன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் நேச்சுரல் நமக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கோல வடிவத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த ஏரியா ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? எஸ், இந்த ஏரியா ஷுட் நாட் கிரேட்டர் தன் 250 கிலோமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, 250 கிலோமீட்டர் ஸ்கொயர். பட் இது வந்து கிரேட்டர் தன் 250 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு இது சூட்டபுள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, பிளேன் சர்வேயிங் அப் டு 250 கிலோமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோர் தென் 250 கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்குலேஷன். ஓகேங்களா, இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், அதாவது பிளேன் சர்வேயிங்கில் ட்ரையாங்கிள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஏரியா வந்து 195 கிலோமீட்டர் ஸ்கொயர் தான் இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மாற்றிடக்கூடாது. 250 கிலோமீட்டர் ஸ்கொயர்ன்றது டோட்டல் ஏரியா. இப்போ நீங்கள் ட்ரையாங்கிள் எப்பவுமே ட்ரையாங்கிள் தான் நம்ம சர்வே எடுப்போம். சரிங்களா, ஸோ அப்போ எடுக்கும்போது 195 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு மேலே மேலே போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகே, ஷேப் ஆஃப் தி எர்த் நாட் கன்சிடர், ஏரியா நாட் கிரேட்டர் தன் 250 கிலோமீட்டர் ஸ்கொயர், த ஷேப் ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஸ் த பிளேன் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஜியோடிக் சர்வேயில் வந்து அந்த ட்ரையாங்கிள் நமக்கு என்ன, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், இதை ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள். அப்போ இது வந்து கிரேட்டர் தன் 195, இது எது எவ்வளோ வேணாலும் போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போது இந்த ஆங்கிள் கேட்பாங்க. அப்போ இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இப்போ முக்கோணம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரையாங்கிளுடைய 3 ஆங்கிள் சம் பண்ண நமக்கு வரணும் 180 டிகிரி வரணும். கரெக்டா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு மேலே வரும். அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 180 டிகிரி. ஓகேங்களா, 0 minutes 1 seconds நமக்கு வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா, 180 டிகிரி 0 minutes 1 seconds நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அந்த பிளேன் ட்ரையாங்கிளுக்கும் ஜியோடிக் ட்ரையாங்கிளுக்கும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்பாங்க. 1 seconds. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes. ஓகே, ஸோ இது வந்து 1 seconds தான். கரெக்ட். அனதர் 10 mm தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எர்த் சர்ஃபேஸ்லேருந்து இப்போ பாருங்கள், இதுதான் என்னோட எர்த் சர்ஃபேஸ். இப்போ இந்த எர்த் சர்ஃபேஸ் வந்து நமக்கு அப்டேட் ஸ்பிராய்டுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18.2 கிலோமீட்டர் நீங்கள் அப்படியே மூவ் பண்ணுறீங்க. 18.2 கிலோமீட்டர் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா 18.2 கிலோமீட்டர் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இதனுடைய டிஃப்ரென்ஸு, அதாவது இந்த பிளேன் சர்ஃபேஸுக்கும் இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு 10 mm இருக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்களா, கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இங்கே 10 mm 1 seconds 10 செகண்ட்ஸ்லாம் போட்டுறக்கூடாது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகே, எஸ். ஸோ இப்போ அதாவது எர்த் சர்ஃபேஸ் வந்து 18.2 கிலோமீட்டர் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் மூவ் ஆகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் பிளேன் சர்வேங்க பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் என்ன, அந்த கர்வேச்சர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு வந்து 10 mm வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா, 1 சென்டிமீட்டர் 1 seconds அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேன் சர்வேங்கில் ப்ளம்ப் லைன். ஓகேங்களா, இந்த ப்ளம்ப் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஆல் பாயிண்ட் பேரலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாமே வந்து பேரலாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக தானே கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த ஜியோடிக் சர்வேங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா கன்வர்ஜன் டு சிங்கிள் பாயிண்ட். இங்கேருந்து இங்கே ப்ளம்ப் எடுக்கும்போது நமக்கு என்ன, இதனுடைய சிஜி நோக்கி போகும். இங்கேருந்து போகும்போது எங்கே போகும், சிஜிக்கு போகும். இதனோட சிஜி போகும். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி கேட்டுருவாங்க. சரிங்களா, எஸ். ஸோ இப்போ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி, எந்த ஒரு பிரின்சிபலை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா ஜியோடிக் சர்வேயிங் பிரின்சிபல் இருக்குது. கண்ட்ரோல் ஆஃப் சர்வே. ஓகேங்களா, கண்ட்ரோல் ஆஃப் சர்வே வந்து பார்த்திங்கன்னா ஜியோடிக் சர்வேயிங் பிரின்சிபலை பேஸ் பண்ணியிருக்கு. அந்த பிரின்சிபல் என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதாவது அந்த பிரின்சிபல் என்ன அப்படின்னா ஓகேங்களா வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் 2 points. ஓகேங்களா, ஒரு 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு we should be measure or mention third point அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் 2 point we fixing the another third point அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இது ஒரு பாயிண்ட். அடுத்தது ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட் அப்படின்றோம். ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம ஒர்க் பண்ணோம். இந்த இடத்துல ஒர்க் பண்ணணும், இந்த இடத்துல ஒர்க் பண்ணணும். ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட் அப்படின்றோம். பார்ட் டு ஹோல் கிடையாது, ஹோல் டு பார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது என்ன ரீசன், இது 2 ரீசன் எதுக்காக அப்படின்னா ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுக்குன்னா டு மினிமைஸ் தி எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டு மினிமைஸ் தி எரரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினிமைஸ் பண்ணுறது தான் இது வந்து ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் 2 ரெஃபரன்ஸ் நம்ம பாயிண்ட். ஓகே, 2 பாயிண்ட் கரெக்ட் அப்படின்னா 3rd பாயிண்ட் கரெக்டாக தான் இருக்கும். 2 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட் அண்ட் வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் 2 பாயிண்ட் another 3rd பாயிண்ட் வில் பி ஃபிக்ஸ்ட். ஓகே, தட் இஸ் மினிமைஸ் ஆஃப் தி எரர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஸோ அந்த எரர் அக்யூரசி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்போம்னா அக்யூரசி ஆஃப் தி அக்யூரசி ஆஃப் தி ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.25 mm. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/4 ஆஃப் mm அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இது டிராஃப்டிங்லும் சரி, மெஷர்மெண்ட்லையும் சரி. ஓகே, எஸ்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல் நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா. வாட் இஸ் மீன் பை ஸ்கேல்? ஸ்கேல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் ஆஃப் ஓகேங்களா. ஸ்மால் ஸ்கேல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லாங் டிஸ்டன்ஸ் ஓகே லாங் டிஸ்டன்ஸ் கன்வெர்டட் இன்டு தி ஸ்மால் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மேப் டிஸ்டன்ஸ் கன்வெர்டட் இன்டு தி கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு தி ஸ்மால் மேப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரிப்ரசன்டேட்டிவ், இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ரிப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஸ்கேல் இஸ் த ஃபிக்ஸ்டு ரேஷியோ ஓகே எவ்ரி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பிளான் ஓகே உங்களுக்கு கன்வெர்டட் இன்டு தி கரஸ்பாண்டிங் டு தி கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கரஸ்பாண்டிங் டு கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அ ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஒன்றும் இல்லைப்பா கிரவுண்டில் 5 மீட்டரா நீங்கள் 5 சென்டிமீட்டர்னு வரைய போகிறீங்க, அதுக்கு பேர் தான் ஸ்கேல் ஓகேங்களா. எஸ் ஸோ அப்போ ஆர்எஃப் அப்படின்னு சொல்லுவோம் ரிப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர் மேப் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மேப் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஸ்கேலோடைய ரேஷியோ சொல்கிறேன். அதாவது மேப் டிஸ்டன்ஸ் மேப் நான் வரைகிறேன், அதாவது என்னுடைய பிளான் இருக்குது, பிளானில் ஒரு லைன் நான் வரைஞ்சிட்டேன் 5 சென்டிமீட்டர். இது நான் கிரவுண்டில் போய் 5 சென்டிமீட்டர் வரைய முடியுமா? வரைய முடியாது. நான் ஒன்று 5 மீட்டர் தான் வரைவேன். அப்போது 5 சென்டிமீட்டர் ஹியர் 5 மீட்டர் ஓகேங்களா. யூனிட்க்கு சேம் பண்ணுங்கள், சென்டிமீட்டருக்கு மாற்றுங்க. 5 சென்டிமீட்டர் இன்ட்டு 100 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஒன்று கேன்சல். அப்போ 1:100 தான் நமக்கு வந்து ஸ்கேல் போடுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம டிராயிங் போடும்போது ஸ்கேல் ரேஷியோ ஓகேங்களா, தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், இன்ஜினியர் யார், ப்ரெசன்ட் ஓகே ஸோ டிசைன் பண்ணது யார், அப்ரூவ் பண்ணது யார், இனிஷியேட் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு இருப்போம் சரிங்களா. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் தி ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளேன் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. பிளேன் ஸ்கேல் இட் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் தி 2D டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. சாரி இஸ் மெஷரிங் ஃபார் தி லீனியர் டைமென்ஷன் ஓகே. பிளேன் ஸ்கேல் இஸ் யூஸ்டு ஃபார் ஒன்லி லீனியர் மெஷர்மெண்ட், லென்த், பிரெத், ஹைட், ஒன்லி லீனியர் மெஷர்மெண்ட். பிளேன் ஸ்கேல் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் தி லீனியர் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து டயகனல் ஸ்கேல். டயகனல் ஸ்கேல் இஸ் யூஸ்டு ஃபார் டயகோனல் ஸ்கேல் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் தி 2D மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து, பிரெத், ஹைட்டு ப்ளஸ் நமக்கு டேரெக்டாக ஓகேங்களா லென்த்து பிரெத் சேம் டைமில் நமக்கு வந்து மெஷர் பண்ணோம் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெர்னியர் ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. என்ன ஸ்கேல் இது? வெர்னியர் ஸ்கேல். வெர்னியர் ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய டைப் இருக்குது. அக்யூரசி ஆஃப் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெர்னியர் ஸ்கேல் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். வெர்னியர் ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய டைப் இருக்குது. டைரக்ட் வெர்னியர் ஓகேங்களா, டைரக்ட் வெர்னியர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைரக்ட் வெர்னியர், ரெட்ரோகட் வெர்னியர், எக்ஸ்டெண்டட் வெர்னியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் வெர்னியர், ரெட்ரோகட் வெர்னியர், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த ஸ்கேல் ரேஷியோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வெர்னியர்னு சொல்லுவோம் ஓகேங்களா. எக்ஸ்டெண்டட் வெர்னியர், டைரக்ட் வெர்னியர், எக்ஸ்டெண்டட் வெர்னியர், எக்ஸ்டெண்டட் வெர்னியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே. ஸோ டைரக்ட் வெர்னியருக்கு ஓகேங்களா n டிவிஷன் NV ஈக்குவல் டு ஓகேங்களா n டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு இப்படி நம்ம சொல்லுவோம். n டிவிஷன் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் n டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு n-1 ஓகே n-1 டிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. n டிவிஷன் அதாவது மெயின் ஸ்கேலில் வந்து 10 இருக்குது அப்படின்னா மெஷரிங் ஸ்கேலில் வந்து 1 கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. அதாவது n-1 டிவிஷன் ஆஃப் தி மெயின் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு n டிவிஷன் இன் வெர்னியர் ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதான் மீனிங் நமக்கு ஓகேங்களா. அப்போ லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா n டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு n-1 டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். n டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு n அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்கேல், இது வந்து வெர்னியர் ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு லீஸ்ட் கவுண்ட் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்போ லீஸ்ட் கவுண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு S/n அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆல்ரெடி இது நம்ம நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. n division in a vernier scale, n-1 division in main scale அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். இது எப்படி கேட்பாங்கன்னா டேரெக்டாகவே கேட்குறது ஓகேங்களா. அதாவது NV ஓகேங்களா n டிவிஷன் இன் vernier scale, n-1 டிவிஷன் இன் மெயின் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா. அப்போ இதில் எது டேரக்ட் வெர்னியர் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ரெட்ரோகட் வெர்னியர் அப்படின்னா n டிவிஷன் இன் vernier scale, n+1 டிவிஷன் ஓகேங்களா n+1 டிவிஷன் இன் மெயின் ஸ்கேல் அப்படின்னு 1 டிவிஷன் வந்து அதிகமாக இருக்கும். எஸ் ஓகேங்களா. அப்போ இது எக்ஸ்டெண்டட் வெர்னியர் அப்படின்னா n டிவிஷன் இன் வெர்னியர் ஸ்கேல் ஓகேங்களா 2n-1 இன் தி மெயின் ஸ்கேல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. n டிவிஷன் இன் ஓகேங்களா n+1 டிவிஷன் ஓகே. இந்த எப்படி நம்ம n+1 டிவிஷன் மெயின் ஸ்கேல் n டிவிஷன் வெர்னியர் ஸ்கேல் சொல்லுவீங்கன்னா இந்த இடத்துல NV ஈக்குவல் டு 2n-1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இது டைரக்ஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மூவ் அப்படின்னா அந்த வெர்னியர் ஸ்கேலு இது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வெர்னியர் ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, இது டைரக்ஷனுடைய
ஆப்போசிட்டில் இது வந்து சேம் சைடு மூவ் ஆகும். அப்போ சேம் சைடு மூவ் ஆனால் என்ன ஆகும், ஒவ்வொரு டிவிஷன் குறைச்சிட்டு தானே வரும். அப்போ n-1 டிவிஷன். இது டைரக்ட் வெர்னியர்னா ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும் நமக்கு என்ன ஆகும், இது வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அப்போ ஒவ்வொரு டிவிஷன் நமக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வெர்னியர், அதாவது எக்ஸ்டெண்டட் வெர்னியர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா n டிவிஷன் இருக்கும்போது 2n-1. அப்போ வந்து ஒவ்வொரு டிவிஷனுக்கும் நமக்கு எவ்வளோ குறையுது பாருங்கள். இது 2ன்னு போடும்போது நமக்கு ஒவ்வொன்றும் 3 பாயிண்ட் நமக்கு வந்து குறையுது. சரிங்களா? இதை எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஆஸ்ட்ரோனாமிக்கல் சர்வேயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டெண்டட் வெர்னியர் யூஸ் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஸ்ட்ரோனாமிக்கல் சர்வேயிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எஸ். ஸோ மற்றதெல்லாம் நார்மல் சர்வேயிங், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது, நார்மல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரிங்க் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரிங்கேஜ் ஸ்கேல், ஸ்ட்ரங்க் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே கிடையாது. ஸ்ட்ரிங்க் ஸ்கேல் அப்படின்றது ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் இது மெஷர் பண்ணும்போது சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் லென்த்து 9 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. 100 சென்டிமீட்டர் 100 mm வச்சுக்கோங்க. நீங்கள் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு 90 சென்டிமீட்டர் தான் இருக்குது. அப்போ ஸ்கேலோட சைஸ் ஸ்ட்ரிங்க் ஆகி போயிடுது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஸ்ரிங்கேஜ் லென்த் டிவைடட் பை ஆக்சுவல் லென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். strength length or shrinkage length. ஓகேங்களா? strength length divided by actual length is known as shrinkage factor அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின். இப்போ shrinkage scale, அப்போ shrinkage scale எங்கன்னு கேட்பாங்க. அப்போ shrinkage scale is equal to shrinkage factor into actual scale என்ன? ஓகேங்களா? shrinkage factor into original scale அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? original scale அப்படின்னு சொல்லலாம். அப்போ shrinkage factorன்றது shrinkage length by actual length or shrinkage scale by original scale கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வேயிங் பொறுத்தவரை நிறைய கான்செப்ட் இருக்குப்பா. பட் ஆனால் எல்லாமே சின்ன சின்ன கொஸ்டின் தான். டக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போது இந்த சர்வே ஆஃப் இந்தியா, ஓகே, இந்த சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஸ்கேல் ரேஷியோ என்ன? இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஸ்கேல் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1/50,000 அப்படின்னு சொல்லுவாங்க. 1/50,000 ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஸ்கேல் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1/50,000. ஓகேங்களா? அப்போ ஜென்ரல் ஸ்கேல் ரேஷியோ என்னென்ன இருக்கும்? இதை எப்படி கேட்பாங்கன்னா மேட்ச் தி ஃபாலோவிங் அப்படியே கேட்டுருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜியோலஜிக்கல் சர்வேயிங் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஜியோகிராஃபிக்கல் சர்வேயிங். ஓகேங்களா? ஜியோகிராஃபிக்கல் மேப். ஓகேங்களா? ஜியோகிராஃபிக்கல் சர்வே பண்ணும்போது நம்ம அந்த ரேஷியோ எவ்வளோ இருக்கணும், அதாவது நமக்கு மேப் டிஸ்டன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர் எவ்வளோ இருக்கணும், அதாவது எவ்வளோ இருக்கணும், 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 5 கிலோமீட்டர்லேருந்து 160 கிலோமீட்டர்லாம் மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? ஜியோகிராஃபிக்கல் அப்படின்றது இந்த ஃபுல் எர்த்தையும் நம்ம அப்படி பண்ணுறது. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இப்போது கெடஸ்ட்ரல் சர்வேயிங், இது ஒரு டைம் கேட்டிருக்காங்கப்பா. கெடஸ்ட்ரல் சர்வேயிங்கோட ஃபிக்ஸிங் ஆஃப் தி பில்டிங் பவுண்டரி லைன். ஓகேங்களா? கெடஸ்ட்ரல் சர்வேயிங் எவ்வளோ பண்ணும் அப்படின்னா இது ஜென்ரலாக சும்மா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 5 சென்டிமீட்டர் டு 0.5. ஓகே, 5 சென்டிமீட்டர் டு 5 மீட்டர் டு ஓகேங்களா 50 மீட்டர் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? 5 மீட்டர் டு 50 மீட்டர் அந்த ரேஞ்ச் நமக்கு பண்ணுவோம். ஓகேங்களா? 50 மீட்டர். எஸ். ஸோ இது என்ன கடைசியில் ஃபிக்ஸிங் ஆஃப் தி பில்டிங் பவுண்டரி லைன் தானே இல்லையா? சின்னதாக தான் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதில் ரொம்ப ரொம்ப டாப் முக்கியமான கொஸ்டின் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஸ்கேல் 1:50, 1:50,000, 1/50,000 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர்னு படிச்சிட்டோமா? அது என்ன ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர்? மேப் டிஸ்டன்ஸோட பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து எரர்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது எரர் ஒவ்வொரு செயின்லையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் செயினும் நமக்கு இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஒவ்வொரு எரரும் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து டைப் ஆஃப் செயின் பார்ப்போம். இந்த டைப் ஆஃப் செயின் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். குண்டர் செயின், இன்ஜினியரிங் செயின், கெடஸ்டல் செயின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டீல் பேண்டு செயின். ஓகே, ஸ்டீல் பேண்ட் எதில் நம்ம பண்ணுறோம்? ஸ்டீல் பேண்ட் ப்ளூ ஸ்டீலில் நமக்கு வந்து பண்ணுவாங்க. செயின் வந்து கால்வனைஸ்ட் அயன் மைல்டு ஸ்டீலில் பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இன்வேர் டேப். ஓகேங்களா? இன்வேர் டேப்னு என்ன, அதை பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்வேர் டேப் அப்படின்றது இந்த மிக்ஸ்டு ஆஃப், ஓகேங்களா, இந்த மிக்ஸ்டு ஆஃப், ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இந்த இன்வேர் டேப்ன்றது மிக்ஸ்டு ஆஃப் 2 மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிக்கல் ப்ளஸ் ஓகே, நிக்கல் ப்ளஸ் ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிக்கல் ப்ளஸ் ஸ்டீல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ நிக்கல் எவ்வளோ போடுங்க அப்படின்னா 36% எங்களுக்கு நிக்கல் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 64% இருக்கும். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா டு கண்ட்ரோல் த தெர்மல் எக்ஸ்பான்ஷன். இந்த இன்வெர்ட் டேப் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அக்யூரேட் டேப். இந்த ஆல்ஃபா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் எவ்வளோ இருக்கணும்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1/10 ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு நமக்கு இருக்கும். 1/10 ஆஃப் ஸ்டீல். அப்போ ஸ்டீலோட தெர்மல் எக்ஸ்பான்ஷன் எவ்வளோப்பா? 1.2 × 10⁻⁵ per degree Celsius அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதனோட வேல்யூ என்ன இருக்கும்? 1.2 × 10⁻⁶ அப்படின்னு. இது ரெண்டுக்கும் ரேஷியோ எவ்வளோன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம்.
ஓகேங்களா. 1 மார்க் கொஸ்டின் 1/10 ஆஃப் தி ஸ்டீல் எவ்வளோ பர்சன்டேஜ் நிக்கல் இதோடைய இப்படி கூட அப்போ இன்வெர்ட் எப்படி ப்ரொபோர்ஷன் என்ன நிக்கல் ப்ளஸ் மைல்டு ஸ்டீல் அப்போ நிக்கல் எவ்வளோ 36%, ஸ்டீல் எவ்வளோ 64%. இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம். பேலன்ஸ் டைட்டில் நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா. நம்ம சால்வ் பண்ண பார்ட் 1 பார்ட் 2 பாருங்கள், அதிலே கொஸ்டின் சொல்லியிருப்போம் என்னென்ன செயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லீனியர் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கரெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்ஷன் டியூ டு ஸ்டாண்டர்டைசேஷன். ஓகேங்களா. வாட் இஸ் மீன் ஸ்டாண்டர்டைசேஷன்? அதாவது ஸ்டாண்டர்ட்லேருந்து வேரி ஆகி போகிறது. ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட்லேருந்து வேரி ஆகி போகிறது அப்படின்ட்டு நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓகே இப்போ பார்த்துக்கோங்க, கரெக்ட் இன்ட்டு கரெக்ட். ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்ட் இன்ட்டு கரெக்ட் is equal to wrong into wrong அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போது ஒரு செயினோடைய லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 30 மீட்டர். ஓகேங்களா. 30 மீட்டர். பட் எனக்கு கரெக்ட் லென்த் வந்து நான் எவ்வளோ மெஷர் பண்ண எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா. இது வந்து எல்லுன்னு வச்சுக்கோங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா ராங்கான மெஷர்மெண்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 299 மீட்டர். ஓகேங்களா. ராங்க மெஷர் பண்ணது. அப்போ மெஷர் பண்ணும்போது நான் யூஸ் பண்ண லென்த்தோடைய செயின் லென்த் வந்து 29.9 மீட்டர். ஓகேங்களா. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் அடிச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ட் லென்த் என்னன்னு கிடைச்சிடும். அப்போ 299 × 29.9 டிவைடட் பை 30 மீட்டர். இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் லென்த் என்ன, ஒரிஜினல் லென்த் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இப்படி நான் வச்சுக்கோங்க. கரெக்ட் இன்ட்டு கரண்ட். சில புக்கில் வந்து உங்களுக்கு L is equal to L into 1 plus E 1 plus or minus ன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ L is equal to 1 plus change in length divided by original length என்ன அப்படின்னு போட்டு அப்படியே ஒரு பக்கத்துக்கு பேஜ் போட்டுருவோம். அதெல்லாம் தேவையில்லை. கரெக்ட் இன்ட்டு கரெக்ட் லென்த், ராங் இன்ட்டு ராங். இதே கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 சால்வ் பண்ணியிருப்போம். இந்த மெத்தடும் போட்டுருப்போம், இந்த மெத்தடும் போட்டிருப்போம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே. எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் டியூ டு டெம்பரேச்சர். ஓகேங்களா. டெம்பரேச்சர்னால என்ன சார் டிஃப்ரெண்ட் வரும்? கோஎஃபிஷியன்ட் தெர்மல் எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா. டெம்பரேச்சர்னால உங்களுக்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட் வருது? அப்போது சிடி அப்படின்றோம். வாட் இஸ் மீன் சிடி? கரெக்ஷன் டியூ டு டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஆல்ஃபா டி எல் அப்படின்றோம். ஓகேங்களா. சேஞ்ச் இன் லென்த் இது ஆல்ஃபா டி எல் அப்படின்றது சேஞ்ச் இன் லென்த் நமக்கு. இப்போ டீன்றது ஓகேங்களா, டீன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டி. ஓகேங்களா. மெஷர் லென்த் ஆக்சுவலாக எஸ் டிஎம் மைனஸ் டிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இன்ட்டு லென்த். ஓகே. வாட் இஸ் மீன் டிஎம்? மெஷர்டு. ஓகேங்களா. மெஷர்டு வேல்யூ. இது நமக்கு என்னது? டிஎஸ் அப்படின்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் எவ்வளோ. இப்போ இந்த வேல்யூ நீங்கள் பார்க்கணும். சரிங்களா. இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்க அப்படின்னா இந்த வேல்யூ நீங்கள் ஜென்ரலாக எப்பயும் போல் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ நமக்கு 27 டிகிரி செல்சியஸ். அதை விட 27 டிகிரி செல்சியஸ் விட நான் மெஷர் பண்ணது 35 டிகிரி செல்சியஸ். அப்போ 35 டிகிரி செல்சியஸ். அப்போ நமக்கு என்ன வந்துச்சு? எரர் வந்து பார்த்தீங்கன்னா 8 டிகிரி செல்சியஸ். அப்போ எரர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அப்போ கரெக்ஷன் வந்து நமக்கு பாசிட்டிவ். இப்போ 27 டிகிரி செல்சியஸ் ஆனால் மெஷர் பண்ணது 20. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ். ஓகேங்களா. எரர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நெகட்டிவ், கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். இங்கே எரர் வந்து பாசிட்டிவ், கரெக்ஷன் இஸ் நெகட்டிவ் அப்படின்ற இதை வந்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சது. இப்போ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரோட அதிகமாக போனால் எரர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகேங்களா. எஸ். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சில புக்கில் என்ன தெரியும் போங்க, மெஷர் லென்த் வச்சு போட்டுருப்போம். எப்பயுமே நீங்கள் மெஷர் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து போங்க. அதான் நமக்கு வந்து ஈஸி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிங் கரெக்ஷன். ஓகேங்களா. ஒரு செயினோட புல்லிங் லென்த் நமக்கு புல்லிங் கெப்பாசிட்டி எவ்வளோ நம்ம கொடுக்கணும்? மினிமம் 8 கிலோ நம்ம கொடுக்கணும். சரிங்களா. 8 கிலோ நம்ம கொடுக்கணும். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக புல்லிங் கரெக்ஷன் 20 மீட்டர் செயினாக இருந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. 20 மீட்டர் செயினாக இருந்தால் எவ்வளோ வரும்? 30 மீட்டர் செயினாக இருந்தால் எவ்வளோ வரும் கொஸ்டின் கேட்பாங்க. +or - 5 mm ஃபார் 20 மீட்டர் செயின். ஓகேங்களா. +or - 8 mm ஃபார் 30 மீட்டர் செயின். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். அப்போ புல்லிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை சேஞ்ச் இன் லென்த் தான்ப்பா. PL/AE முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா. PL/AE. அப்போ இங்கே புல் அப்படிங்கும்போது நீங்கள் எதை சொல்கிறீங்க? லோடு சொல்கிறீங்க. ஓகேங்களா. அப்போ PM மெஷர் மைனஸ் ஸ்டாண்டர்ட் வேல்யூ லென்த்து டிவைடட் பை ஏஇ முடிஞ்சும். சேம் அதே டெம்பரேச்சர் கான்செப்ட். இப்போ புல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோக்கு மேலே போச்சு அப்படின்னா இப்போ 8 கிலோ. என்ன வந்து புல்லிங் வந்து 10 கிலோ. எரர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரர் இஸ் நெகட்டிவ், கரெக்ஷன் இஸ் பாசிட்டிவ் அப்படின்றோம். சரிங்களா. இது உங்களுக்கு நீங்கள் எப்பயுமே நார்மலாக கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துல புல்லிங் கெப்பாசிட்டி விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாக் கரெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன கரெக்ஷன் இது? சாக் கரெக்ஷன். அது என்ன சாக் கரெக்ஷன்? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு செல்ஃப் வெயிட் ஆஃப் தி செயின். ஓகேங்களா. இந்த இடத்துல நீங்கள் ஒரு பெக் இருக்குது. ஓகேங்களா. இது ஒரு வேல்யூ லென்த்னு வச்சுக்கோங்க.
அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து இது வந்து இந்த இடத்துல மெஷர் பண்ணணும். நீங்கள் மெஷர் பண்ணும்போது நமக்கு என்ன இந்த லென்த்துக்கு நீங்கள் செயின் போடுறீங்க. டியூ டு சாக் கரெக்ஷனால சம் எரர் நமக்கு வரும். ஓகேங்களா? தி சாக் கரெக்ஷன் எரர் இஸ் ஈக்குவல் டு ரொம்ப ரொம்ப முக்கியமான சாக் கரெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். கரெக்ஷன் சாக் கரெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ் மைனஸ் கேபிட்டல் W ஸ்கொயர் ஸ்மால் எல் டிவைடட் பை 24p ஸ்கொயர் n ஸ்கொயர். இந்த n ஸ்கொயர் நான் எப்பவுமே ஆட் பண்ணுங்க. புக்கில் வந்து W ஸ்கொயர் எல் டிவைட் 24p ஸ்கொயர் மட்டும் சிங்கிள் பேக் எடுக்கணும். நான் வந்து ஒரு 30 மீட்டர் செயினா 3 டைம் போடுறாங்க அப்படின்னா எத்தனை பேக் போடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே ஒரு பே தான் போடுறோன்னா 1 போட்டுக்கோங்க, 2 பே போடுறோம்னா 2 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ சில புக்கில் ஃபார்முலா எப்படி கொடுத்துருப்பாங்க, W ஸ்கொயர் ஸ்மால் W ஸ்கொயர் எல் கியூப் டிவைட் பை 24p ஸ்கொயர் இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். இந்த W இந்த கேபிட்டல் W இல்லை ஸ்மால் W இன்ட்டு லென்த் எழுதுறாங்கப்பா, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, அடுத்து கரெக்ஷன் டியூ டு ஸ்லோப் கரெக்ஷன். ஸ்லோப் கரெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ் அப்படின்றோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் செயின் நீங்கள் இந்த இடத்துல 30 மீட்டர் செயின் மெஷர் பண்ணுறீங்க. ஓகே, இங்கே டிவைட் ஆகிடுச்சு 2 மீட்டர் டிவைட் ஆகிடுன்னு சொல்லுவாங்க. அதனால ஸ்லோப் லென்த்தில் இப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இதனுடைய லென்த் நமக்கு என்னன்னு தெரியும். அப்போ அந்த சாக் கரெக்ஷன் அப்படின்றது பாருங்கள், இது நீங்கள் சர்க்கிள் வரையும்போது இந்த இடத்துல இதுதான் நமக்கு சாக் கரெக்ஷன், அந்த இதுதான். ஓகேங்களா? சாரி, ஸ்லோப் கரெக்ஷன். அப்போ ஸ்லோப் கரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் correction is equal to h square divided by 2l. slope correction is always negative அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஓகேங்களா? கரெக்ஷன் டியூ டு ராங் அலைன்மெண்ட்டுக்கும் இதே தான் ஃபார்முலா. ஓகே, எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது, மறந்துடாதீங்க. கம்பல்சரி இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் செயின்ஸ், ஓகேங்களா, அதோட லென்த்து அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? குண்டர் செயின் அப்படின்னு யார் ஒரு சர்வே செயின் அப்படி சொல்லுவோம். கடஸ்டல் செயின் அப்படின்னு நமக்கு ரெவன்யூ செயின் அப்படி சொல்லுவோம். குண்டர் செயின்னா குண்டா இருப்பார் அப்படின்னா வச்சுக்கோங்க. சர்வேர் எப்பவுமே குண்டா தான் இருப்பார் அப்படின்னா வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ நமக்கு 66 feet 100 links நமக்கு இருக்கும். இன்ஜினியரிங் செயின் அப்படிங்கும்போது நமக்கு என்ன இருக்கும், இன்ஜினியரிங் செயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100 feet 100 links நமக்கு இருக்கும். ஓகே, 66 feet இது வந்து 100 links. அடுத்தது ரெவன்யூ செயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன செயின் தான், 33 feet 16 links தான் நமக்கு வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ இது டிவைட் பை ஒரு லிங்க் லென்த் என்ன, கடஸ்டல் செயினுக்கு ஒரு லிங்க் லென்த்னு கூட கேட்பாங்க. அப்போ 33 / 16 போட்டு நீங்கள் சொல்லணும். ஓகே, மெட்ரிக் செயின் அப்படின்னா 20 meter 10 meter ஈச் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 20 centimeter நமக்கு இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் கொஸ்டின். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the correction due to ஸோ the correction is okay. The correction to wrong alignment தான் சேம், அப்படியே ஸ்லோப் கரெக்ஷன் நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் சர்வேயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போது இது நான் ஒரு பவுண்ட்ரி எடுத்துட்டேன், இதை என்னுடைய பவுண்ட்ரி. ஓகேங்களா? இங்கே தான் என்ன சர்வே பண்ணி என்னோட லேண்ட் என்னன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த பாயிண்ட்டுக்கெலாம் என்ன அப்படின்னா, இதில் வந்து மெயின் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எண்டு பாயிண்ட் தான் மெயின் பாயிண்ட். இந்த மெயின் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெயின் லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கனெக்டிங் டு தி மெயின் ஸ்டேஷன், இதில் வந்து மெயின் லைன் அப்படி சொல்கிறோம். பேஸ் லைன் அப்படின்னா லாங்கஸ்ட் பாத் லைன் அப்படின்னு சொல்லலாம். பேஸ் லைன் அப்படின்னு லாங்கஸ்ட் பாத் லைன். இட் இஸ் டிவைடட் இன்டு தி 2 parts. ஏரியா டிவைடட் இன்டு தி 2 parts அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பேஸ் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்கப்பா, பேஸ் லைன்னா என்ன? ஓகேங்களா? இது வந்து நமக்கு மெயின் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக் லைன் ஆர் ப்ரூஃப் லைன் அப்படின்னு சொல்கிறோம். செக் லைன் ஆர் ப்ரூஃப் லைன். செக் த அக்யூரசி ஆஃப் தி ஒர்க். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ட்ரையாங்கிளாக பிரிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செக் லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செக் த அக்யூரசி ஆஃப் தி ஒர்க். ட்ரையாங்கிளாக பிரித்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? செக் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து டை லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செக் லைன் ஆர் ப்ரூஃப் லைன். டை லைன், சப்ஸ்ட்ரேட் லைன், செகண்டரி லைன் அப்படின்னு சொல்கிறோம். கனெக்டிங் தி இன்ஃபர்மேஷன். அப்போ இந்த லைன்லேருந்து இங்கே போடுறோம். அப்போ இந்த இடத்துல என்னென்ன இருந்துருக்கு, முன்னாடி என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னு போடுறோம். முன்னாடி இதில் ரிவர் இருந்திருக்கா, ட்ரீ இருந்திருக்கா, இல்லை டெம்பிள் ஏதாச்சும் இருக்கா, பக்கத்தில் ஏதாச்சும் இருக்குங்களா, இல்லை ஆல்ரெடி இருந்திருக்கா, அது எல்லாத்தையும் பக்கம் தான் டை லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின் போது டை லைன் ஆர் சப்ஸ்டரி லைன், செகண்டரி லைன். செக் லைன் அப்படி செக் த அக்யூரசி ஆஃப் தி ஒர்க். டை லைன் அப்படிங்கிறது கலெக்டிங் தி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். இதெல்லாம் ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். அடுத்து வந்து ஆஃப் செட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு மறுபடியும் நம்ம வரணும். இந்த பர்பண்டிகுலர் டைரக்ஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரல் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் அப்படின்றோம். ஓகேங்களா? பர்பண்டிகுலர் தட் இஸ் லேட்டரல் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட். பர்பண்டிகுலராகவும் இருக்கலாம், நம்ம ஆங்கிளாகவும் போகலாம். சிம்பிளி ஆஃப்செட் மீன்ஸ் பர்பண்டிகுலர் ஆஃப்செட் தான் சிம்பிள் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லலாம். டை லைன், ஆப்ளிக்யூ லைன் இதெல்லாம் நம்ம பண்ணுறது நமக்கு வந்து ஆஃப்செட் அப்படின்னு சொல்லணும். எதுக்கு அப்படின்னா ஓவரால் லென்த் கண்டுபிடிக்கும் போது இல்லைங்களா எரர் வந்துடும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் எடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ட்ரையாங்கிளாகவும் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஆஃப்செட்டோட லென்த் ஏதாச்சும் இருக்குங்களா? வாட் ஆர் தி கேசஸ் நாட் கிரேட்டர் தென் 15 மீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இந்த ஆஃப்செட் அப்படின்னா என்ன? இட் இஸ் அ லேட்டரல் மெஷர்மெண்ட் ஃப்ரம் தி மெயின் சர்வே லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மெயின் சர்வே லைன்லேருந்து சரி, பேஸ் லைன் சரி மெஷர் கூடியது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெயின் சர்வே லைன் தான் பேஸ் லைன் நமக்கு. ஓகேங்களா? எஸ். மெயின் லைன் அப்படின்றது கனெக்டிங் ஆஃப் தி மெயின் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வாட் ஆர் தி கேசஸ் நாட் கிரேட்டர் தென் 15 மீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் நான் வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்னு போட்டேன். ஓகே,
ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். 15 மீட்டர். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆஃப்செட்டோட லென்த் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 15 மீட்டருக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற இதில் வந்து சர்வேயிங்கோடைய பேசிக் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பஸ் சர்வேயிங். ஓகேங்களா. இந்த காம்பஸ் சர்வேயிங் பொறுத்தவரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 3 கான்செப்ட் தான். ஓகேங்களா. ஹோல் சர்க்கிள் பீரிங்னா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோட்ராக்டல் பீரிங்னா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்சு போச்சு. ஓகே, ஹோல் சர்க்கிள் பீரிங், கோட்ராக்டல் பீரிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் பீரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 பீரிங். பேக் பீரிங் ப்ளஸ் பேக் பீரிங் ப்ளஸ் 4 பீரிங் இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா. பேக் பீரிங் மைனஸ் 4 பீரிங் இஸ் ஈக்குவல் டு பேக் பீரிங் மைனஸ் ஓகேங்களா மைனஸ் 4 பீரிங் ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இந்த 3 தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சதுப்பா, வேறு எதுவும் தேவையே கிடையாது. ஓகேங்களா. ட்ரூ பீரிங் அப்படின்னா ட்ரூ நார்த்லேருந்து மெஷர் பண்ணுறது. ஓகேங்களா. மேக்னெட்டிக் பீரிங்னா மேக்னெட்டிக் மேக்னெட்டிக் நார்த்லேருந்து மெஷர் பண்ணுறது மேக்னெட்டிக் பீரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹோல் சர்க்கிள் பீரிங் 360 டிகிரிக்கு நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா. 360 டிகிரி நம்ம பண்ணுறது நமக்கு வந்து ஹோல் சர்க்கிள் பீரிங். ஒன்லி கிளாக் வைஸ் மட்டும்தான் நமக்கு வந்து போகும். இது வந்து பார்த்திங்கன்னா 0 to 90 டிகிரி நம்ம பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா போத் ஆன்டி கிளாக் கிளாக்லும் பண்ணுவோம். நமக்கு வந்து இது ஆன்டி கிளாக்கும் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பேசிக் நம்ம பார்த்துருக்கோம். இதில் நிறையா நீங்கள் படிக்கிறத விட நம்பர் ஆஃப் கொஷின் சால்வ் பண்ணுறது தான் பெட்ரு. சரிங்களா. இந்த ஹோல் சர்க்கிள் பீரிங், இந்த குவாட்ரண்ட் பீரிங் மட்டும் நம்ம மோர் தென் 50 கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். நம்ம பார்ட் 1 பார்ட் 2 அதை மட்டும் பாருங்கள், போதுமான ஒரு கொஷின் இது. சரிங்களா. எஸ். அப்போ ஈக்குவேட்டர்னா என்ன, போல்னா என்ன, ஓகேங்களா, டிப் ஓகேங்களா. வெர்டிக்கல் ஆங்கிள் தான் நமக்கு வந்து டிப் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். சரிங்களா. போலில் வந்து 90 டிகிரி இருக்கும். இந்த கொஸ்டின் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா. எஸ். ஏன்னா பின்னாடிலாம் நம்ம நிறைய டாபிக் இருக்குது. இந்த ட்ராவர்சிங் சர்வே அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு டைம் பத்தாது. இந்த காம்பஸ் சர்வேங்களை இதை நம்ம பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இந்த லீஸ் கவுண்ட்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவர்ஸ் சர்வேயிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. ட்ராவர்ஸ் அது என்ன சார் ட்ராவர்ஸ் சர்வேயிங்? வித் ரெஸ்பெக்ட் டு நார்த். ஓகேங்களா. வித் ரெஸ்பெக்ட் டு நார்த் போல்லேருந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். நார்த் டு சவுத் போல்லேருந்து லேட்டிடியூட் டிஸ்டன்ஸ், லேட்டிடியூட் என்ன, டிபார்ச்சர் என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இதுதான் நமக்கு ஜென்ரல்ப்பா. சரிங்களா. ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப் மாதிரி தான். ப்ளஸ் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைனஸு ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ் அடுத்து வந்து மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. எஸ். மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 மினிட் எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன். ஓகே. ப்ளஸ்ஸு எக்ஸ் ப்ளஸ்ஸு இது மைனஸு. ஓகேங்களா. ப்ளஸ்ஸு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ப்ளஸ்ஸு. ஓகே. எஸ். ஓகே. எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாரி ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த இடத்துல. ஓகேங்களா. ப்ளஸ்ஸு மைனஸ். திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் ஒய். ஓகே. எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ், இது வந்து ஒய். ஓகே. ஸோ இந்த பியரிங் நம்ம கண்டுபிடிக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த டீட்டா. ஓகேங்களா. இதுதான் நமக்கு வந்து லென்த் நம்ம சொல்லுவோம். டீட்டா டைரக்ஷன் போனால் நமக்கு என்னது, திஸ் இஸ் த லேட்டிடியூட். ஓகேங்களா. டீட்டா டைரக்ஷன் போனால் நமக்கு என்ன வரும், எல் காஸ் டீட்டா லேட்டிடியூட். ஓகேங்களா. டிபார்ச்சர் அப்படின்னா டீட்டா ஆப்போசிட்டில் வரீங்க, எல் சைன் டீட்டா. டிபார்ச்சர் அப்படின்றது நமக்கு எல் சைன் டீட்டா. அப்போது லேட்டிடியூட் இது நமக்கு எல் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் எல் காஸ் டீட்டா D is equal to L sin theta அப்படி கொடுத்துருவாங்க. டிபார்ச்சர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க, லேட்டிடியூட் டிஸ்டன்ஸ் லேட்டிடியூட்னு கொடுத்துருவாங்க. டீட்டா வேல்யூ கண்டுபிடிங்க. அப்போ ரெண்டுக்கும் லென்த் வந்து எங்களுக்கு சேம் தான். அப்போ sin theta by cos theta equal to tan theta. அப்போ tan theta equal to some வேல்யூ நமக்கு வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதை வந்து லேட்டிடியூட்னா என்ன, டிபார்ச்சர்னா என்ன, இதை வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து இவ்வளோ தான். இதை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம வந்து கேட்கக்கூடியது எதுவும் நமக்கு கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் எரர்ஸ் கண்டுபிடிங்க அப்படிம்பாங்க. சரிங்களா. இந்த latitude departure க்ளோசிங் எரர்ஸ். ஓகேங்களா. இந்த க்ளோசிங் எரர்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி லேட்டிடியூட் வந்து எங்களுக்கு 0வாக இருக்கணும், சம் ஆஃப் தி டிபார்ச்சர் வந்து எங்களுக்கு 0வாக இருக்கணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்ட்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி 0 எரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. 0 எரர்னா அப்போ எங்களுக்கு எரர் வந்துருச்சு. ஓகேங்களா. அப்போ நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு அப்படின்னா அப்போ எரர் இஸ் ஈக்குவல் டு அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் தி லேட்டிடியூட் ஸ்கொயர் அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் தி டிபார்ச்சர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அப்போ அந்த ஆங்கிள் டிஃபரன்ஸ் எவ்வளோங்க, அப்போ ஆங்கிள் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan theta ஈக்குவல் டு sin theta by cos theta. வாட் இஸ் த sin theta? sin theta equal to departure. ஓகேங்களா. summation of the departure, summation of the latitude. ஓகேங்களா. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் டிஃபரன்ஸ் நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். தி சைன் ஆஃப் summation of d and summation of l
ஓகேங்களா டிஃபைன் as the quadrant with closing errors அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா இது எந்தெந்த குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் எரர்ஸ் வந்து லைங் இருக்குது நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பொறுமையே தேவையில்லை சம் ஆஃப் latitude கண்டுபிடிங்க சம் ஆஃப் டிபார்ச்சர் இப்படி கூட கொடுத்துருவாங்க சமேஷன் ஆஃப் தி latitude is equal to 300 மீட்டர் ஓகேங்களா டிபார்ச்சர் அண்ட் செக்ஷன் 1 செக்ஷன் 2 2 செக்ஷன் 3 3 செக்ஷன் 4 டோட்டலி 4 செக்ஷன்ஸ் ஓகேங்களா ஃபோர்த் ஒன்று எங்களுக்கு வேல்யூ எங்களுக்கு தெரியல என்னன்னு சொல்லுங்க அப்புறம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 100ன்னு கொடுத்துருவாங்க இது 50ன்னு கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100ன்னு கொடுத்துட்றாங்க அப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 250 டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 300 அப்போ பேலன்ஸ் நமக்கு 50 இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் அப்போ மொத்தம் ஓகேங்களா மொத்த க்ளோசிங் எரர்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்கும் மொத்த க்ளோசிங் எரர்ஸ்னா ஆங்கிளில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வேல்யூ நீங்கள் கொடுத்தாங்கன்னா சமேஷன் ஆஃப் திஸ் latitude ப்ளஸ் டிபார்ச்சர் தீட்டா ஏ தீட்டா பி எந்த வேல்யூ இருக்கணும் தீட்டா ஏ தீட்டா பி இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 360 டிகிரி இருக்கணும் சரிங்களா ஓகே 2n-4 அப்படின்றது இன்டர்னல் ஆங்கிள் இது வந்து பார்த்தீங்கன்னா latitude டிபார்ச்சரில் ஓகேங்களா சம் ஆஃப் தி ஆல் ஆங்கிள்ஸ் ஆல் எட்ஜஸ் அப்படிங்கும்போது நமக்கு 360 டிகிரி நமக்கு இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் ஓகேங்களா எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரர்லாம் கண்டுபிடிக்கிறது மெத்தட்ஸ் வராங்க ஓகேங்களா சயின்டிஸ்ட்லாம் வராங்க பவுவிட்ஸ் ரூல் அது சொல்கிறாங்க டிரான்சிட் மெத்தட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இதில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா எரர் ஓகேங்களா எரர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா எரர்ஸ் இன் லீனியர் மெஷர்மெண்ட் ஓகேங்களா எரர்ஸ் இன் லீனியர் மெஷர்மெண்ட்ல டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரூட் ஆஃப் லென்த் நமக்கு இருக்கும் சரிங்களா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரூட் ஆஃப் யார் வரும் அப்படின்னா பவுடிச் ரூல் அப்படின்னு சொல்லலாம் பவுடிச் ரூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா பவுட்ரிச் ரூல் மெத்தடில் எரர் ஓகேங்களா இன்னும் டிபார்ச்சர் latitudeல எரர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரூட் ஆஃப் லென்த் இதே எரர் இன் தி ஆங்கிள் ஓகேங்களா எரர்ஸ் இன் தி ஆங்கிள் ஓகேங்களா எரர் இன் தி ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ரூட் ஆஃப் லென்த் அப்படின்றாங்க சரிங்களா எரர்ஸ் இன் தி ஆங்கிள் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ரூட் ஆஃப் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம் ரூட் ஆஃப் தி ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பவுட்ரிச் ரூல் வந்து இந்த ஆங்கிளோட எரருக்கும் லீனியர் எரருக்கும் ஒரு ஈக்குவல் ப்ரொபோஷன் கொடுக்குறாரு அதாவது ஈக்குவலாக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு எனக்கு ரெண்டு எரருமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எரர் ஆனால் மற்றவங்களும் யாரும் கொடுக்கல டிரான்சிட் மெத்தட் கொடுக்கல ஆக்சிஸ் மெத்தட் கொடுக்கல அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எரர் மட்டும் சரியாக பேசிட்டு போயிடுறாங்க ஓகே பட் இவர் மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்களுக்கு எரர் வந்து ஈக்குவல் ப்ரொபோஷனில் கொடுக்குறாரு ஓகேங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தட் சர்வே வந்து யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறேன் என்ன மெத்தட்னு கேட்பாங்க ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அப்போ அந்த ட்ரையாங்குலேஷன் வந்து ஆங்கிள் எவ்வளோ இருக்கணும் ஷுட் பி வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிளாக இருக்கணும் ஷுட் பி வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் ஓகேங்களா ஷுட் பி வெல் கண்டிஷன் அது என்ன சார் வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் த தீட்டா வேல்யூ கிரேட்டர் தென் 30 டிகிரியாக இருக்கணும் எட்ஜ் ஆங்கிள் ஓகேங்களா 30 டிகிரி நாட் கிரேட்டர் தென் தீட்டா வேல்யூ ஷுட் நாட் கிரேட்டர் தென் 120 டிகிரியாக இருக்கணும் சரிங்களா அதாவது 3 ஆங்கிள் கொடுத்துட்டு இது வந்து பவுட்ரிச் ரூலுக்கு ட்ரையாங்குலேஷனுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்பாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் அப்போது எது வந்து கிரேட்டர் தென் 30 டிகிரியில் இருக்கு பாருங்க லெஸ் தென் 120 டிகிரியில் பாருங்க அந்த ஆங்கிள் தான் வந்து கரெக்டான ஆங்கிள் ஓகேங்களா எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவலிங் ஓகே ஸோ இந்த லெவலிங்கை பொறுத்தவரையிலும் நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக 2 கொஸ்டின்ப்பா லெவலிங்கில் நீங்கள் எதையுமே பார்க்காதீங்க 2 கொஸ்டின் தான் என்னன்னு மட்டும் கேட்டுக்கோங்க என்ன அப்படின்னா ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர்எல் ப்ளஸ் பேக் சைட் கரெக்டா எஸ் ஆர்எல் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 சைட் ஆர் ஐஎன் இன்டர்மீடியட் சைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான் இப்போது ஒரு ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுருக்காங்க ஓகேங்களா இப்போ இதனுடைய ஆர்எல் என்ன ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு கேட்குறாங்க அனதர் பாயிண்ட் அப்போ ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரீடிங் எடுத்துருப்பீங்க பேக் சைட் எடுத்தாச்சு ஓகேங்களா இது நார்மல் மெத்தட் ஸ்டாஃப் ஹெல்டிங் நார்மல் ரெண்டாவது கேஸ் என்ன அப்படின்னா ஸ்டாஃப் ஹெல்டிங் இன்வெர்டட் அப்படின்றோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாபோடைய பாட்டம் இங்கே இருக்குது அப்போ இன்வெர்டட் ஸ்டாஃப் கேஸ் அப்படிங்கும்போது 4 சைட்டில் நமக்கு வந்து ப்ளஸ் வரணும் நார்மல் ஹெல்டிங்கும் போது இடத்துல மைனஸ் வரணும் சரிங்களா இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து எழுதிடலாம் அடுத்து வந்து இந்த எரர் கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா எப்படி நீங்கள் செக் பண்ணுவீங்க ஓகேங்களா இந்த தியரியில் நீங்கள் படிச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது பேக் சைட்னு என்ன ஃபர்ஸ்ட் ரீடிங் பேக் சைட் ஓகேங்களா லாஸ்ட் ரீடிங் வந்து 4 சைட் இன்டர்மீடியட் சைடும் பேக் சைட்டுக்கும் 4 சைட்டுக்கும் அடுத்து எடுக்கிறது சேஞ்ச் பாயிண்ட் எங்கே நமக்கு வரும் 4 சைட்டில் நம்ம போடுவோம் சேஞ்ச் பாயிண்டில் 2 பாயிண்ட் நம்ம எழுதுவோம் என்னென்ன எழுதுவோம் பேக் சைட் எழுதுவோம் அதே ரீடிங்கில் வந்து 4 சைட் எழுதி முடிச்சுட்டு அதே லைனில் 4 சைட் பேக் சைட் நம்ம எழுதிக்குவோம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் செக் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா இதில் வந்து கம்பல்சரி இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் கொஸ்டின் இதெல்லாம் அந்த பையனுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவாங்க ஓகேங்களா எஸ் ஸோ பேசிக் கொஸ்டின் என்ன அப்படின்னா சமேஷன் ஆஃப் தி பேக் சைட்
minus summation of the four side is equal to last RL ஓகேங்களா last RL minus first RL. இந்த கொஸ்டின் மட்டும் என்னன்னு கேட்பாங்க ஓகேங்களா அரித்மெட்டிக் செக்ல இது கொஸ்டின் மட்டும் என்னன்னு கேட்பாங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். சாரி இது வந்து HI மெத்தட், ஹைட் ஆஃப் கால்டிமேஷன் மெத்தட், ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. எஸ், ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தடில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளை லெவலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஃப்ளை லெவலிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா. நோ இன்டர்மீடியட் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகம் இருக்காது எதில் இந்த அரித்மெட்டிக் இந்த ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தடில் ஓகேங்களா. ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தடில் அதிகம் நமக்கு இருக்குது. இது அரித்மெட்டிக் செக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ரைஸ் அண்டு ஃபால் மெத்தடில் என்ன இருக்கும் அப்படின்னா சேம் அதே மாதிரி சமேஷன் ஆஃப் பேக் சைட் மைனஸ் ஃபோர் சைட் லாஸ்ட் ஆர் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆர் சமேஷன் ஆஃப் ரைஸ் ஓகேங்களா. சமேஷன் ஆஃப் ரைஸ் மைனஸ் சமேஷன் ஆஃப் ஃபால் இது ஒன்று இருக்கும்பா, அவ்வளோதான்பா. இதுதான் இதனுடைய டிஃப்ரெண்ட். இது 3 கேஸ் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்டர்மீடியேட் ஒரு ஃபார்முலா அதிகம் வந்து அப்போ நம்பர் ஆஃப் இன்டர்மீடியேட் ஸ்டேஷன் எதில் வந்து அதிகம்னு கேட்பாங்க. ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் நம்பர் ஆஃப் இன்டர்மீடியேட் ஸ்டேஷன் வந்து நமக்கு அதிகம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேலன்ஸ் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா தியரியில் நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. வாட் இஸ் திஸ் ரெசிப்ரோக்கல் லெவலிங்னா என்ன ஓகேங்களா. ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ரெசிப்ரோக்கல் லெவலிங் சரி, 2 ரிவருக்கும் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் செயினேஜ் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டைம் பத்தாது. ஓகே எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்வேச்சர் கரெக்ஷன் ஓகேங்களா. கரெக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. கரெக்ஷன் ஓகேங்களா. ஸோ கர்வேச்சர் கரெக்ஷன் அது என்ன சார் கர்வேச்சர் கரெக்ஷன். இப்போ நம்ம என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த சர்ஃபேஸ் இஸ் கன்சிடர் ஃபார் பிளேன் சொல்லிட்டீங்க. ஆனால் இது சர்ஃபேஸ் வந்து பிளேன் நமக்கு ஜியோட்டிக் சர்வேங்க நம்ம பண்ணோம். நம்ம எல்லாமே பிளேன் கன்சிடர் பண்ணி தான் பண்ணுறோம் ஓகேங்களா. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ்லாம் எப்படி வருது, பேஸ்ட் ஆன் தி லென்த்தை பேஸ் பண்ணி ஒரு 50 மீட்டர் போனால் பிரச்சனை கிடையாது. நீங்கள் நான் ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டேன், 6 கிலோமீட்டர் போயிட்டேன், சர்வே பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அப்போ நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து நம்ம எவ்வளோ லென்த் போய் இருக்கும், அந்த கர்வேச்சர் எஃபெக்ட் என்ன அப்படின்னு. அப்போ கர்வேச்சர் கரெக்ஷன் என்ன அப்படின்றத d² டிவைடட் பை 2r அப்படின்றோம் சரிங்களா. d² பை 2r அப்படி. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் போயிருக்கீங்க ஓகேங்களா. ஹரிசானல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ போயிருக்கீங்க A to Bலேருந்து வச்சுக்கோங்களேன். A to Bலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கீங்க. ரேடியஸ் ஆஃப் தி எர்த் நமக்கு என்ன 6373 கிலோமீட்டர். சில புக்கில் 6370 போகிறாங்க. யுவர் விஷயம் எது வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆன்சர் ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் வராது. அப்போது அந்த கர்வேச்சர் கரெக்ஷன் நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா d² டிவைடட் பை 2 6 3 7 3 6373 ஓகேங்களா போட்டிங்க அப்படின்னா கர்வேச்சர் கரெக்ஷன் ஈக்குவல் டு ஓகேங்களா 637.07 ஓகேங்களா 0.0785 d² வரும்பா சரிங்களா. 0.0785 d². இந்த d² வந்து நீங்கள் கிலோமீட்டரில் போட்டிங்க அப்படின்னா அந்த கர்வேச்சர் கரெக்ஷன் மீட்டர் ஸ்கொயரில் கிடைக்கும் ஓகேங்களா. கர்வேச்சர் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ரிஃப்ராக்ஷன், அப்படியே இந்த சின்ன டிஸ்டன்ஸ் வந்து பெருசாக தெரியுது. கம்பைன் கர்வேச்சர் ப்ளஸ் ரிஃப்ராக்ஷன் அதுலேயும் நமக்கு வரும் சரிங்களா. அப்போ இது எவ்வளோ 1/7 ஆஃப் கர்வேச்சர் கரெக்ஷன். இந்த கொஸ்டின் கேட்பாங்க, அந்த கர்வேச்சர் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டேஷ் டைம்ஸ் ஆஃப் கர்வேச்சர் கரெக்ஷன் 1/7 ஆஃப் d². அப்போ நம்ம 1/7 கூட 0.0011 கூட வச்சுக்கோங்க. 0.000 15 போட்டிங்கன்னா 2 வரும் இல்லையா. எஸ், அப்போ d² சரிங்களா. 1/7 ஆஃப் d² 2r. இது வந்து பார்த்தீங்கன்னா கர்வேச்சர் கரெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ், கர்வேச்சர் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். கம்பைன்டு ஓகேங்களா. கம்பைன்டு அப்படிங்கும்போது நமக்கு என்னென்னா 2 கூட்டிக்கோங்க. அப்போ 2 கூட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும் 6/7 ஆஃப் cc கூட எழுதிக்கலாம். 6/7 ஆஃப் cc. அது 2 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 0.06 வரும் நமக்கு. அடுத்து 7 வரும், 2 கழிச்சிங்கன்னா 3 வரும் d² சரிங்களா. 0.0673 d² நமக்கு வரும். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. மோர் தென் 10 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள் ஓகேங்களா. அந்த கம்பைன் கர்வேச்சர் கரெக்ஷன், டிஸ்டன்ஸ் விசிபிள் டு தேர் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எப்படி அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது கான்டூர் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அது என்ன கான்டூர் ஓகேங்களா. இட் இஸ் அ லைன் ஜாயினிங் பாயிண்ட் ஓகேங்களா. இட் இஸ் அ கான்டூர் இஸ் அ லைன் ஜாயினிங் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஈக்குவல் எலிவேஷன். என்ன சார் இங்கே ஹைட் டிஃப்ரென்ஸ்லாம் வருது நமக்கு, நீங்கள் ஈக்குவல் எலிவேஷன் சொல்கிறீங்க ஓகேங்களா. இட் இஸ் ஃபார் தி வெர்டிக்கல் ஓகேங்களா. இட் இஸ் ஃபார் தி ஹரிசாண்டல் ஓகேங்களா. இது நம்ம பார்க்க போகிறது வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஈக்குவல் எலிவேஷனில் இது போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கான்டூர் இஸ் த இமேஜினரி லைன் ஜாயினிங் பாயிண்ட் ஈக்குவல் எலிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இதுக்கு பேர் கான்டூர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கான்டூர் அப்படின்றது என்ன அப்படின்ற கூட கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா. அடுத்து கான்டூர் இன்டர்வல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. வாட் இஸ் மீன் பை கான்டூர் இன்டர்வல், த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஏதோ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸுக்கும் இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸுக்கும் இன்னொரு லைனுக்கு என்ன ஓகேங்களா, ஒரு லைனுக்கு இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 கான்டூர் லைன் இஸ் கால்ட் கான்டூர் இன்டர்வல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. இதில் வந்து அடிக்கடி கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
இந்த கான்டூருடைய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா, கான்டூர் ப்ராப்பர்ட்டி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 3 மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, எஸ். இந்த கான்டூர் லைன் வந்து 0 எதுக்கு வரும் அப்படின்னு கேட்பாங்க. கான்டூர் வேல்யூ வந்து 0 எதுக்கு வரும் அப்படின்னா கோஸ்ட் லைன். ஓகேங்களா, கோஸ்ட் லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்டூர் வேல்யூ வந்து 0 நமக்கு வரும். சரிங்களா, எஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்லோப். ஓகேங்களா, அந்த யூனிஃபார்ம் ஸ்லோப் எதுக்கு வரும் அப்படின்னா நமக்கு ஹைட்டாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எது, இந்த ஹில்ஸ்லாம் வந்து போய் நமக்கு யூனிஃபார்ம் ஸ்லோப்பாக நமக்கு இருக்கும். சரிங்களா, எஸ். அடுத்து இந்த க்ளோஸ்டு கான்டூர் எதுக்கு வரும், அந்த யூனிஃபார்ம் ஸ்லோப் க்ளோஸ்டு கான்டூர் எதுக்கு வரும், ஹையர் வேல்யூ அட்டு இன்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஹையர் வேல்யூ அட் இன்சைட் அப்படிங்கும்போது நமக்கு ஹில்ஸ். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா, பார்ட் 1 பார்ட் 2 பாருங்கள். ஹையர் வேல்யூ அட் இன்சைட். அடுத்து டிப்ரெஷன். ஓகேங்களா, டிப்ரெஷன் அப்படிங்கும்போது லோவர் வேல்யூ அட் இன்சைட். டிப்ரெஷன் அப்படிங்கும்போது லேக் நமக்கு வரும். சரிங்களா, லேக் அப்படிங்கும்போது லோவர் வேல்யூ. ஓகே, லோவர் வேல்யூ அப்படியே ரிவர்ஸாக நமக்கு ஒரு சொல்லியிருப்போம் நம்ம. லோவர் வேல்யூ அட் இன்சைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. சரிங்களா, அதாவது 0 லைன் யாருக்கு வரும், ஹையர் வேல்யூ அட் இன்சைட் வந்து ஹில்ஸ், ஹையர் வேல்யூ அட் லோவர் வேல்யூ அட் இன்சைட் வந்து டிப்ரெஷன் ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா, இந்த கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது ஸோ இந்த லெவலிங் நம்ம பார்த்தாச்சு. லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா, வாட் இஸ் வாட் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். இதான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா பேராமெட்ரிக் லெவலிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்க, பேராமெட்ரிக் லெவலிங் அப்படின்னு மெஷரிங் ஆஃப் இதுலேயே இருக்கு பாரு பேராமெட்ரிக். ஓகேங்களா, பேராமெட்ரிக் லெவலிங் வந்து எதை மெஷர் பண்ணுறது நமக்கு, பேராமெட்ரிக்கில் வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் நம்ம மெஷர் பண்ணுறது. சரிங்களா, சேஞ்ச் இன் ப்ரெஷர் வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் நம்ம மெஷர் பண்ணுறது பேராமெட்ரிக் லெவலிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பிரிட் லெவலிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்பிரிட் லெவலிங் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், டெலஸ்கோப்பில் மோஸ்ட் ப்ரீசியஸ் லெவலை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு நம்ம ஸ்பிரிட் லெவல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்பிரிட் லெவலிங். ஓகேங்களா, லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இதுவும் நமக்கு. ஓகேங்களா, ஸ்பிரிட் லெவலிங். ஓகே, எஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைப்சோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஹைப்சோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹைப்சோமீட்டர் ஹைட் ஆல்டிடியூட் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டேஷன், ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷன் வந்து ஸ்பேஸ் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அந்தமாரி நம்ம பார்க்குறதுனா அல்டிடியூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அல்டிடியூட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கொஸ்டின்ஸ்லாம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா, எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்டூர் நம்ம படித்தாச்சு. ஓகேங்களா, ஈக்குவல் டெப்த் ஆஃப் எலிவேஷன். இந்த கான்டூரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கொஸ்டின் என்ன அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்டூர் கிரேடியன்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா, கான்டூர் கிரேடியன்ட் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு. சரிங்களா, ஓகே, கான்டூர் கிரேடியன்ட். வாட் இஸ் பை கிரேடியன்ட் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக gradient means here distance. ஓகேங்களா, vertical distance, height divided by length. கரெக்டா, height divided by length. அப்போ height அப்படின்றது நமக்கு என்னது, gradient அப்படின்னா இதனுடைய height என்னங்க ப்ளஸ் இங்கே flat terrain, இதுதான் என்னுடைய gradient, இந்த தீட்டா தான் என்னுடைய gradient. அப்போது இந்த கான்டூருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்டூர் இன்டர்வலுக்கும் ஓகேங்களா வெர்டிகல் டிஸ்டன்ஸுக்கும் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸுக்கும் லென்த் என்ன, அதுதான் நமக்கு கான்டூர் கிரேடியன்ட். அப்போ கான்டூர் இன்டர்வல் தான் நமக்கு வெர்டிகல் டிஸ்டன்ஸ், கான்டூர் இன்டர்வல் divided by horizontal distance divided by horizontal length அப்படின்னு சொல்கிறோம்ப்பா. சரிங்களா, அது கேட்பாங்க. இப்போ ஒரு கான்டூர் மேப் கொடுத்துட்டு the length is 20 மீட்டர், இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ அவங்க கொடுக்க மாட்டாங்க இந்த வேல்யூ, இதில் மென்ஷன் 2.5 மீட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 2.5 மீட்டர். கான்டூர் இன்டர்வல் வந்து 2.5 மீட்டர், அப்போ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர். அப்போ கான்டூர் இன்டர்வல் என்ன, அப்போ 2.5 டிவைடட் பை 20 அப்படின்றது நம்ம கான்டூர் இன்டர்வல். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கம்பல்சரி கேட்பாங்க. ஓகே, எஸ். ஸோ அடுத்து வந்து இந்த கான்டூர் வந்து டிப்ரெஷன் வேல்யூ என்ன, ஹையர் வேல்யூ என்ன, அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன், ஏரியா கால்குலேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் கொஸ்டின் தான், நமக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, எஸ். ஸோ நமக்கு டைமும் இல்லை, குயிக்காக நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஸோ கால்குலேஷன் ஆஃப் ஏரியா, இது ஆல்ரெடி நம்ம மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருக்கோம். கால்குலேஷன் ஆஃப் ஏரியாவில் நம்ம என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரபீசாய்டல் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ட்ரபீசாய்டல் மெத்தட். ஓகே, ட்ரபீசாய்டல் மெத்தட் நம்ம ஃபார்முலா என்ன, h/2 y0 ப்ளஸ் y0 ப்ளஸ் yn 2 டைம்ஸ் ஆஃப் பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் நீங்கள் பார்த்துருவீங்க. கரெக்டாக, ஸோ இப்படி நமக்கு வந்திருக்கும். ஓகே, அப்போ y0 plus yn 2 times of the balance நமக்கு என்ன, அதாவது பேலன்ஸ் மீன்ஸ் y0 plus y1 plus y2 plus y3 அப்படின்னு வந்துடும். அப்படின்னா y0 என்ன நமக்கு, yn எண்டு பாயிண்ட் என்ன, அதை ரெண்டையும் கூட்டிக்கோங்க, ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் பேலன்ஸ் இப்படி போட்டுங்க. இது இப்படி படித்தா ஈஸியாக நமக்கு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்ப்சன் 1/3 ரூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, சிம்ப்சன் 1/3 ரூல் ஃபார்முலா நமக்கு என்னது, நமக்கு சிம்ப்சன் 1/3 ஃபார்முலா h/3 ஓகேங்களா y0 plus yn
2 டைம்ஸ் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் என்னென்னு எடுத்துக்கோங்க. 2 டைம்ஸ் ஆஃப் ஈவன், 4 டைம்ஸ் ஆஃப் ஆட் நம்பர். சில பொருட்கள் அப்படியே மாற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஆனால் இதுதான் கரெக்டான ஒரு ஆன்சர். 2 டைம்ஸ் ஆஃப் ஈவன், 4 டைம்ஸ் ஆஃப் ஆட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3h/8 ரூல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. 3h/8 ரூல் நமக்கு என்ன ஃபார்முலா? 3h/8 ரூல். ஓகேங்க. 3/8 ரூல் பார்த்தீங்கன்னா சேம் 3h/8 ஓகேங்களா. 3h/8 y0 plus yn plus ஓகேங்களா 2 times of y3 y6 3 6 9 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் plus 3 times of balance அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. 3 times of balance ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலாப்பா. வெறும் ஃபார்முலா மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2 times of even, 4 times of odd. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 times of 2 times of y3 y6 y9 3 times of பேலன்ஸ்லாம் என்ன இருக்குன்னு போடுங்க. அந்த y3 y6 என்ன புரிஞ்சுக்கணும் நீங்கள். y0 y1 y2 y3 y4 இருக்கு இல்லைங்களா. அதில் y3 மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து y6 y0 plus yன்றது காமன். அது ரெண்டு குடிச்சு பேலன்ஸுக்கு எல்லாத்தையும் 3ல நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி கட்டித்தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் டேபிள் சர்வேயிங் குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ இந்த பிளேன் டேபிள் சர்வேயிங் உங்களுக்கு தெரியும் எங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும் அங்கே யூஸ் பண்ணுவோம். மெஷரிங் அண்டு பிளாட்டிங். ஓகேங்களா. மெஷரிங் அண்டு பிளாட்டிங் சம் டன் அட் சேம் டைம் அட் த சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டோப்போகிராஃபிக் மேப் பிளான் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக நமக்கு இருக்கும். ஸ்மால் ஸ்கேல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் நம்ம லார்ஜ் ஸ்கேலுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் ஒர்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது ஸ்மால் லென்த் மட்டும் நம்ம மெஷர் பண்ண முடியும். அப்போ போர்டோடைய ஸ்டாண்டர்டு சைஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 45 to 65 சென்டிமீட்டர் 45 to 60 சென்டிமீட்டர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டு சைஸ். நமக்கு நிறைய போர்டு இருக்குது. B1 B2 B3 அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் தி கிளாசிஃபிகேஷன். அதில் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ட்ரைபாட். ஓகேங்களா. ட்ரைபாட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ஃப்ரேம் யூஸ்டு ஃபார் டு ஃபிக்ஸிங் தி போர்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து அலிடேட். இந்த அலிடேட் வந்து எந்த சர்வேங்கில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம பார்க்குறதுக்கு ஓகேங்களா யூஸ் பண்ணுறோம். 60 சென்டிமீட்டர் இதனுடைய லென்த் நமக்கு. ஓகேங்களா. ஆப்ஜெக்ட் வே நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் ஐ வேன் ஆப்ஜெக்ட் ரெண்டு நமக்கு இருக்கும். அதாவது ஆப்ஜெக்ட்டை பார்க்குறதுக்கு சென்டரில் ஒரு கிராஸ் வெர்டிகல் கிராஸ் நம்ம இருக்கும். அதை பார்த்து நீங்கள் அந்த ட்ரைபாடை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே பார்ப்பீங்க. ரெண்டு பேரெல்லாம் மேட்ச் பண்ணுங்க. அலிடேட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து டஃப் காம்பஸ் அப்படின்ற டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுறதுக்கு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15 சென்டிமீட்டர் லென்த் நமக்கு இருக்குது. ஸ்பிரிட் லெவல். ஓகேங்களா. ஸ்பிரிட் லெவல் வந்து நமக்கு சர்க்குலர் ஷேப் லெவலிங் நம்ம பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நமக்கு பேசிக்ப்பா சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் இன்டர்செக்ஷன் ஓகே இன்எக்ஸிபிள் பாயிண்ட் 2 பாயிண்ட் இன்எக்ஸிபிள் 2 பாயிண்ட் இன்விசிபிள் அப்படின்னா 2 பாயிண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். 3 பாயிண்ட் 3 பாயிண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்எக்ஸிபிள் பாயிண்ட் சொல்லுவோம். ரீசெக்ஷன் அப்படின்னா அட் த செக்ஷன் ஓகே அட் த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் நம்ம சம்மு சால்வ் பண்ணும்போதும் சரி அந்த கொஸ்டின் படிக்கும்போது சரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை பாருங்கள். ஓகேங்களா. எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இது ட்ரிக்னோமெட்ரிக் லெவலிங். ஸோ ட்ரிக்னோமெட்ரிக் நம்ம வரப்போகிறோம். சரி டெக்கோமெட்ரிக் நமக்கு வரப்போகிறோம். டெக்கோமெட்ரிக்கில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஜென்ரல் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் D is equal to KS plus C. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் இஸ் பை K? K மீன்ஸ் இயர் மல்டிபிள் இருக்காப்புல மல்டிபிள் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ F by I அப்படின்னு நான் சொல்கிறோம். வாட் இஸ் பை F? ஃபோக்கல் லென்த். வாட் இஸ் பை I? ஸோ இன்டர்மீடியட் அந்த டிஸ்டன்ஸ் விசிபிள் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் சொல்லிடுவாங்க எல்லாமே சொல்லிடுவாங்க சரிங்களா. ஐன்றது நமக்கு இன்டர்வல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்வல் டிஸ்டன்ஸ் விசிபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. எஸ். இன்டர்வல் பிட்வீன் தி ஸ்டடி டயாஃப்ரம் டு விசிபிள் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். C ஃபார் ஹியர் F plus D அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. F plus D அப்படின்னு சொல்லலாம். டிஸ்டன்ஸ் அப்படின்னு நமக்கு அந்த வெர்டிகல் ஆக்சிஸோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் ஜீரோலேருந்து அவ்வளோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் பை C ஹியர் மல்டிபிள் ஆடிங் கான்ஸ்டன்ட் இது. ஓகேங்களா. அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதோட வேல்யூ ஜென்ரல் அனாலிட்டிக் லென்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு 100 நமக்கு வரும். இதோட வேல்யூ நமக்கு 0 வரணும். இந்த அனாலிட்டிக் லென்ஸ் நமக்கு என்ன லென்ஸ் அது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் போகுது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் வெர்டிகல் அண்ட் ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் நம்ம பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய இருக்குப்பா சரியா. பேசிகிட்டே போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா. எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கரு. ஓகேங்களா. கருவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா இந்த லென்த்து கணக்கு ஹைவேல நம்ம படிச்சிருப்போம். ஹைவேல நம்ம படித்தோமா படிக்கல. ஓகேங்களா. ஹைவே ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்போர்ட் இன்ஜினியரிங் மிஸ்ஸிங் ரயில்வே இன்ஜினியரிங் மிஸ்ஸிங். ஓகே அதனால தான் இந்த கருவு நமக்கு வரல. ஸோ அந்த ஏர்போர்ட் இன்ஜினியரிங் அந்த மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டுக்கலாம் சரிங்களா. எஸ். ஒரி பண்ண வேணாம். ஓகே. எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னுடைய டீவியேஷன் ஆங்கிள் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் நமக்கு T10 தெரியும். N1 - N2 அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த இடத்துல இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கார்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்ட் லென்த் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த கார்ட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
கார்ட் லென்த் ஈக்குவல் 2r sin theta divided by 2. ஓகே, இந்த கார்ட் லென்த் இஸ் ஈக்குவல் டு 2r sin theta divided by 2. Tangent length is equal to ஓகே tangent r into tan theta divided by 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். r into tan theta. Tangent length is equal to r into tan theta. இதெல்லாம் அப்படியே நம்ம டெரிவேஷனாக போகலாம், டைமுக்கு நமக்கு கிடையாது. சரிங்களா? இப்போ ஜென்ரலாக அந்த டிஸ்டன்ஸ் வந்து 20 மீட்டர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகேங்களா, அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் பார்த்து the distance is equal to 30 மீட்டர் செயினுக்கு 1720 டிவைட் பை ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து 20 மீட்டர் செயின் யூஸ் பண்ணோம் அப்படின்னா distance is equal to 1150 சொல்லலாம், 1147 டிவைட் பை ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கார்ட் லென்த்து சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேஞ்சன்ட் லென்த் என்னன்னு சொல்லிட்டு அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து EDM ஓகேங்களா, ஹைட்ரோகிராஃபிக் சர்வே. அடுத்து ஹைட்ரோகிராஃபிக் சர்வே நம்ம என்ன பண்ணுறோம், சேம் சேனல் லென்த் கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா, வாட்டர் வேஸ் டெரிவேஷன்ஸ் அதெல்லாம் பார்க்க நம்ம ஹைட்ரோகிராஃபிக் சர்வே நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, EDM எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் ஓகேங்களா, இன்ஃப்ராரெட் ரேடியன்ஸ் நம்ம வந்து ரேடியஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். சரிங்களா, EDMனா என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்கும்போது நமக்கு ட்ரையாங்குலேஷன் சர்வே. இந்த ட்ரையாங்குலேஷன் சர்வே பேஸ் பண்ணினீங்க அப்படின்னா அப்படியே அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். எர்த்து நேடியர் லைன் என்ன, ஜெனித் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா. இதில் இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பெஸ்ட் ஷேப் ஓகேங்களா, பெஸ்ட் ஷேப் ஆஃப் வெல் கண்டிஷன். ஓகே, பெஸ்ட் ஷேப் ஆஃப் வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் வித் ஐசோலஸ் பேஸ். ஐசோலஸ் பேஸ் அப்படிங்கிறது 56 டிகிரி 14 செகண்ட்ஸ் 14 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. 54 டிகிரி 14 செகண்ட் டு அவாய்ட் திஸ் ட்ரையாங்குலேஷன் ப்ராப்ளம் இன் தி சர்வேயிங் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் படிப்போம். ஃபீல்டு ஆஸ்ட்ரானமிக்கு வந்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ட்ரோபிக்கல் இயர்னா என்ன, சைட்ரல் இயர்னா என்ன, அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஃபீல்டு ஆஸ்ட்ரானமி ஓகேங்களா, GM டிகிரி விச் மீன் டைம், ஜெனித் லைன், நேடியர் லைன் அதெல்லாத்தையும் பார்ப்போம். அதெல்லாம் பேசிக். நீங்கள் வாட் இஸ் வாட் நீங்கள் தியரி மட்டும் தான் கேட்பாங்க, நம்மளை போட்டு நிறைய கொஸ்டின் போட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. 1 ட்ரோபிக்கல் இயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, 1 ட்ரோபிக்கல் இயர் அப்படின்றது நமக்கு என்னென்னா 365.4 ஓகே 365.25 சோலார் டேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. சன்னோட இயர்ஸ் தான் நமக்கு ட்ரோபிக்கல் சோலார் டேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. சைட்ரல் இயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, சைட்ரியல் ஓகேங்களா, சிட்ரியல் உங்களோட பண்ணிங்க அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் பண்ணிக்கோங்க. சைட்ரியல் டேஸ் அப்படின்றது 366.2524 ஓகேங்களா, சைட்ரல் டேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஒரு சோலார் டேஸ் அப்படின்றது நமக்கு என்னென்னா, ஒரு சோலார் டேஸ் அப்படின்றது 24 மணி நேரமும் 3 நிமிஷமும் 56 செகண்ட்ஸ் ஆஃப் சைட்ரல் டேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது 3 நிமிஷம், இந்த ஒரு நாளைக்கு வந்து இந்த 3 நிமிஷம் 3:56ன்னா அப்படியே வருஷ கணக்கில் நீங்கள் போகும்போது நமக்கு என்ன ஆகுது, அந்த டேஸை நமக்கு வந்து 364.2 டேஸாக நமக்கு 24 டேஸாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுது நமக்கு போயிடுது ஓகேங்களா. எஸ், ரொம்ப ரொம்ப இதெல்லாம் ரொம்ப சயின்ஸ் டீப்பாக நம்ம வந்து போக வேணாம். சரிங்களா, அந்த June 21 அப்படின்றது இந்த சம்மர் சோல்டேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வின்டர் சோல்டேஸ் அப்படின்றது 21 டிசம்பர். இதெல்லாம் ஒரு பேசிக் கொஷின்ஸ். இது நம்ம அதிகமாக உள்ள கொஷின் நம்ம கேட்கறது கிடையாது. சரிங்களா, இப்போ நீங்கள் அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அஜிமுத் அப்படின்றது ஓகேங்களா. இந்த அஜிமுத் அப்படின்றது நீங்கள் வந்து இங்கே இந்த ஃபீல்டு ஆஸ்ட்ரானமியில் என்ன தெரிஞ்சுக்கணும், அஜிமுத் ஓகே. அஜிமுத் அப்படின்றது நமக்கு என்னது, ட்ரூ பியரிங் தான் நம்ம அஜிமுத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது அஜிமுத் இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் பிட்வீன் ஓகேங்களா, the angle between vertical circle passing through body observe the meridian of ZP plane அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அதாவது இது என்னுடைய பாயிண்ட் Z ஓகேங்களா, இது என்னுடைய பாயிண்ட் B ஓகேங்களா. அப்போது இந்த பாயிண்டில் இந்த நார்த்துலேருந்து சவுத் போல், அப்போது இதில் நீங்கள் மெஷர் பண்ணுறது தான் ஓகேங்களா. இந்த நார்த்துலேருந்து சவுத் போலுக்கு வந்து இந்த பாயிண்ட் நீங்கள் மெஷர் பண்ணால் இதுதான் வந்து அஜிமுத் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ட்ரூ பியரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இதனுடைய வேல்யூ இந்த டிக்ளினேஷன் டிபெண்டிங் அப்பான் தி பியரிங் ஓகேங்களா, அது நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். angle between vertical distance passing ஓகேங்களா, passing the body from the observer ஓகேங்களா, from the observer to ZP plane அப்படின்னு சொல்லலாம், with respect to the Z and P plane அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். டிக்ளினேஷன் நமக்கு தெரியுங்களா, it is based on that
வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, பேஸ்ட் ஆன் தி ஆங்கிள் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காம்பஸ் சர்வேல நம்ம பார்த்துருப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டிக்கன் மைல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, நாட்டிக்கன் மைல் அப்படின்றது 1 கிலோமீட்டர். ஓகேங்க, 1 கிலோமீட்டர் அப்படின்ட்டு 1.852 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1 கிலோமீட்டர் சார் 1 மைல் அப்படின்றது 1 நாட்டிக்கன் மைல் இஸ் ஈக்குவல் டு 1 நாட்டிக்கன் மைல் இஸ் ஈக்குவல் டு 1.86. ஒரு மைல் அப்படின்றது ஓகேங்களா, 1 மைல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1.6 ஓகேங்களா, 1.6 கிலோமீட்டர், 1.65 கிலோமீட்டர் நமக்கு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஃபேஸில் பார்க்குறது. ஓகேங்களா, லேண்ட் சர்ஃபேஸ். நாட்டிக்கன் மைல் எதில் பார்ப்போம்? ரிவர்ஸ் இருப்போம் சார், மீன்ஸ் சீயில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஹைட்ரோபேபிக் சர்வேயிங்கில் வாட்டர் சோர்ஸில் நம்ம பார்க்குறது நாட்டிக்கன் மைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஒன்றுமே இல்லைப்பா, அதாவது இது எர்த்தா, இதனுடைய ரேடியேஷன் நமக்கு என்னது டோட்டல் வேல்யூ 2πr டிவைட் பை 360. ஓகேங்களா, இது நமக்கு ஆங்கிள் தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த 1 minutes ஆஃப் ஆங்கிளுக்கு சென்டர் ஆஃப் இடத்துல நம்ம 1 minutes ஆஃப் ஆங்கிள், அப்போ 1 minute டிவைடட் 1 minute. சரிங்களா, அப்போ 1 minute அப்படிங்கும்போது நமக்கு நீங்கள் ஹவர்ஸுக்கு மாற்றுங்க. 360 ஹவர்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா, 2πr டிவைட் பை 360 ஹவர்ஸ் கிடைக்குமா? 1 டிவைட் பை ஹவர்ஸ் மாறிடுச்சு. இன்டூ ரேடியஸ் ஆஃப் த எர்த் நமக்கு லென்த் நமக்கு எவ்வளோ வரும்? 6370. இது நீங்கள் ஆன்சர் போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா, திஸ் இஸ் ஃபார் தி நாட்டிக்கன் மைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, லென்த். ஓகேங்களா, எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். இது என்ன அப்படின்னா சம் வேல்யூஸ் தான் நமக்கு. ஓகேங்களா, அந்த நம்ம பிளேன் சர்வேயிங் ஜியோட்டிக் சர்வேயிங் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் அந்த 1 டிகிரி அந்த ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிளுடைய ப்ராப்பர்ட்டி என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அந்த ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா, ஓகே, இந்த ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் இவனுங்க வேறு. ஓகே, இந்த ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் ஆங்கிள் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த ஆங்கிள்ஸ்லாம் நமக்கு வந்து எவ்வளோ வேரி ஆகுது அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம் ஆல்ரெடி, இந்த ஆங்கிள் 1 minute. ஓகே, ஸோ இந்த ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிளுடைய ஆங்கிள் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ எப்படி பார்க்குறதுன்னு பாருங்கள். ஓகே, த ஃபாலோயிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள், ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிளுடைய ப்ராப்பர்ட்டி என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, எஸ், ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து மேக்ஸிமம் முடிச்சிடலாம். ஓகேங்களா, எஸ். ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, எனி ஆங்கிள். ஓகேங்களா, எனி ஆங்கிள் இஸ் லெஸ் தென். ஓகேங்களா, எனி ஆங்கிள் ஷுட் பி லெஸ் தென் 2 times ஆஃப் 90 டிகிரி இருக்கணும். ஓகேங்களா, எந்த ஆங்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி போயிடக்கூடாது. ஒனி ஆங்கிள் ஷுட் பி லெஸ் தென். ஓகேங்களா, ஆர் அதர்வைஸ் நாட் கிரேட்டர் தென் 2 times ஆஃப் 90 டிகிரி, பை அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா, எஸ். சம் ஆஃப் தி, ஒரே நிமிஷம். ஓகே, சம் ஆஃப் தி, ஓகேங்களா, சம் ஆஃப் தி 2 side, ஓகேங்களா, 2 side angles should be greater than, ஓகேங்களா, should be greater than the third side அப்படின்றோம். 2 ஆங்கிளை கூட்டினீங்க அப்படின்னா எதுவாக தான் இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், கண்டிப்பாக தேர்ட் சைடில் வந்து அதிகமாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஸ்மாலர் ஆங்கிள் இஸ் ஆப்போசிட் டு தி ஸ்மாலர் சைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த ஆங்கிள் இதுதான் எனக்கு 5 மீட்டர்னு வச்சுக்கோங்க, இது எனக்கு 10 மீட்டர்னு வச்சுக்கோங்க, இது 12 மீட்டர். இந்த டீட்டா வந்து ஸ்மாலாக இருக்கணும் எப்போனா ஆப்போசிட் சுடுதே ஸ்மாலர் சைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இது 30 டிகிரி அப்படின்னா இதனோட வேல்யூ 5 மீட்டர் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிப்பா. ஸ்மாலர் சைடு இது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸ்மாலர் சைடு ஷுட் பி ஸ்மால் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஷுட் பி ஸ்மால் ஆங்கிள். இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் கேட்குறது அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஓகே, 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த சம் ஆஃப் தி 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி எனி ஆங்கிள் லெஸ் தென், எந்த ஆங்கிளாக இருக்கணும், ஷுட் பி லெஸ் தென் பையாக இருக்கணும். அது கான்செப்ட் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகேங்களா, ஸ்மாலர் ஆங்கிள் வந்து ஸ்மால் ஆங்கிளாக இருக்கணும், ஸ்மாலர் லென்த்தாக இருக்கணும். சம் ஆஃப் தி சைடு ஆங்கிள் வந்துன்னா சம் ஆஃப் தி 2 சைடு ஆங்கிள் தேர்ட் சைடுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கும் நம்ம சொல்கிறோம். சரிங்களா, எஸ். அதாவது இந்த இதில் வந்து ஒரு ரூல் யூஸ் பண்ணுறோம். என்ன ரூல் அப்படின்னா இந்த நேப்பியர் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, நேப்பியர் ரூல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் அண்டு ரைட் ஆங்கிள். ஓகேங்களா, ரைட் ஆங்கிள் ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் ஆங்கிள், ஓகேங்களா, அதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ரைட் ஆங்கிள் ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் கன்வெர்ட் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா, ஒவ்வொரு ட்ரையாங்கிள் நம்ம என்ன பண்ணணும், இப்படி வரையும்போது இந்த ரைட் ஆங்கிள் ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரூல் என்ன, நேப்பியர் ரூல். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. நேப்பியர் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கொஸ்டின். வாட் நீங்கள் தெரியும். மற்றபடி நீங்கள் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கினா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, எஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த ஈக்குவேஷன் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஈக்குவேஷன் டைம். ஓகேங்களா, ஈக்குவேஷன் டைம் அதாவது பேஸ்ட் ஆன் தி GMT, கிரீன்விச் மீன் டைம். நம்ம அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கிரீன்விச் மீன் டைம் நமக்கு 0 ஹவர்ஸ்னு வரும். அப்படியே நம்ம இந்தியா கிட்ட வரும்போது நமக்கு எவ்வளோ வரும் டிஃப்ரென்ஸு, 5 hours 30 minutes நமக்கு வரும். ஓகேங்களா, சென்னை பெங்களூர் அதை வந்து ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா, அப்போது 360 டிகிரி அப்படின்றது வந்து பாருங்கள், 360 டிகிரி அப்படின்றது நமக்கு 24 hours அப்படின்னா
அப்போது 1 டிகிரி ஓகேங்களா 15 டிகிரி இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ வரும் 4 மினிட்ஸ் நமக்கு வரும் சரிங்களா 1 ஹவர் சாரி 1 ஹவர்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாற்றி சொல்லிட்டேன் 1 minute 1 hour is equal to நமக்கு 15 minutes நமக்கு கிடைக்கும் சரிங்களா 1 hour is equal to 15 degree நமக்கு வரும் சரிங்களா 1 hour is equal to 15 degree இதுதான் ஆக்சுவலாக எனக்கு ஞாபகம் இருக்குன்னா 1 degree is equal to 4 minutes ஓகேங்களா 1 degree is equal to 4 minutes இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா 1 degree கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்கள் முடிஞ்சு 1 degree is equal to 4 minutes இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 more question என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் டைம் இஸ் ஈக்குவல் டு சம் சால்வ் பண்ணியிருப்போம் ஈக்குவேஷன் டைம் இஸ் ஈக்குவல் டு அப்பரண்ட் மீன் டைம் ஓகேங்களா ஜிஏடி மைனஸ் ஜிஎம்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அப்பரண்ட் சோலார் மீன் டைம் ஓகே கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா கிரீன் அப்பரண்ட் டைம் ஜிஏடி மைனஸ் ஜிஎம்டி அப்படின்னு சொல்லலாம் கிரீன்விச் அப்பரண்ட் டைம் கிரீன்விச் மீன் டைம் என்ன ஓகேங்களா அதாவது அப்பரண்ட் சோலார் டைம் என்ன மீன் சோலார் டைம் என்ன இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஓகேங்களா எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராமெட்ரிக் சர்வே ஓகேங்களா ஃபோட்டோகிராமெட்ரிக் சர்வே ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இதுலேருந்து அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு மேப் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா ஆர் அதர்வைஸ் ஃபோக்கல் லென்த் டிவைடட் பை கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஸ்மால் ஹெச் அப்படின்னு சொல்லலாம் ஓகே கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஸ்மால் ஹெச் அது என்னப்பா எஃப் மீன்ஸ் ஹியர் ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி கேமரா ஓகேங்களா இதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம்ப்பா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் மாட்டிக்கோங்க நீங்கள் கவலைப்பட தேவையில்ல சரிங்களா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் மாட்டிக்கோங்க ஃபோக்கல் லென்த் ஹெச் கேபிட்டல் ஹெச் அப்படின்றது என்னென்னா ஹைட் ஆஃப் தி ஸ்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மீன் சி லெவல் ஓகேங்களா ஹைட் ஆஃப் தி ஸ்டேஷன் நீங்கள் எதை எடுக்க போகிறீங்க எந்த ஸ்டேஷன் எங்கேருந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க இப்போ இதுதான் என்னுடைய ஸ்டேஷன் வச்சுக்கோங்க வித் ரெஸ்பெக்ட் டு மீன் சி லெவல் வந்து இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து எனக்கு பாம்பே போர்ட்டு தான் மீன் சி லெவல் 0 இங்கேருந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 கிலோமீட்டர் இருக்குது 2.5 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்குது ஆனால் நான் எடுக்கக்கூடாது வந்து பார்த்திங்கன்னா இந்த என்னோடய மீன் சி லெவலேருந்து எவ்வளோ ஹைட்டில் நீங்கள் எடுக்க போகிறீங்க இது வந்து ஸ்மால் ஹெச் இதெல்லாம் கொடுத்துருவாங்க நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுங்க ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு ஃபோக்கல் லென்த் இதோடவே அது மேப் டிஸ்டன்ஸ் அது என்ன மேப் ஃபோக்கல் லென்த் தான் மேப் டிஸ்டன்ஸ் அப்போ கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் என்ன ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் தான் எனக்கு வந்து கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் இந்த கொஸ்டின் கம்பல்சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா சரிங்களா இதே கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கேட்பாங்க எப்படி அப்படின்னா ஓகே அதே மாதிரி ஃபோக்கல் லென்த் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு சேம் ஃபார்முலா ஓகேங்களா அதாவது ஸ்கேல் இன்டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் மீன்ஸ் கரெக்ட் டிஸ்டன்ஸ் ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ஓகே ஈக்குவல் டு ஸ்மால் டிஸ்டன்ஸ் இன்டு வாட் இஸ் த ஹைட் ஆஃப் தி ரெஸ்பெக்டட் லெவல் அப்படின்றாங்க இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் ஓகேங்களா இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது நீங்கள் சம் கொடுக்கும் போது நீங்கள் சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா ஆர் அதர்வைஸ் இப்படி கூட எடுத்துக்கலாம் அந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மாலர் மைனஸ் கேபிட்டல் ஹெச் டிவைடட் பை கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஸ்மால் ஹெச் அப்படின்னு இது ஒன்றும் கிடையாது நான் அப்படியே இதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் சரிங்களா எஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இது மல்டிபிளில் தான் நமக்கு வரும் ஓகே இது ஏன்னா இது டிஃப்ரென்ஸ் நமக்கு வருதுங்கிறதுல இது நமக்கு மல்டிபிள் நமக்கு வருது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் பார்க்கக்கூட இந்த ஃபோக்கல் லென்த் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பார்த்தாச்சு நம்ம ஓகே அந்த மேப் அதாவது ஐ பாயிண்ட்லேருந்து நமக்கு எவ்வளோ வியூவில் இருக்கிறது நமக்கு வந்து இந்த ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்து எவ்வளோதான்பா இந்த ஃபோட்டோகிராஃபிக் பேஸ் பண்ணி பொறுத்தவரையிலும் அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நமக்கு இதுதான் ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் மேப்பிங் கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஏரியா ஆஃப் மேப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க ஏரியா ஆஃப் மேப்பிங் நம்பர் ஆஃப் ஏரியா ஆஃப் மேப்பிங் எவ்வளோன்னு கேட்பாங்க ஏரியா ஆஃப் மேப்பிங் இஸ் ஈக்குவல் டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்னா இப்போது என்னுடைய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டர் பை 100 மீட்டர் இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க 100 மீட்டர் பை 100 மீட்டர் கிரவுண்ட் ஏரியா இப்போ இந்த ஃபோட்டோ நான் எனக்கு வந்து ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து கனெக்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோ எடுக்கும்போது 1 சென்டிமீட்டர் பை 1 சென்டிமீட்டர் பை 1 சென்டிமீட்டர் பை 1 சென்டிமீட்டர் எனக்கு வந்துருச்சு ஓகேங்களா அப்போ இதனுடைய ஸ்கேல் நமக்கு என்னென்னு சொல்லுங்கள் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு ஏரியா நீங்கள் கண்டுபிடிக்கணும் 1 சென்டிமீட்டர் இன்ட்டு 1 சென்டிமீட்டர் divided by 100 meter into 100 meter இப்படி போடணும் அப்போ நீங்கள் ஸ்கேல் நமக்கு என்ன வரும் 1 equal to 10,000 அப்படின்னு நமக்கு வரும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல ஸ்கேல் நமக்கு முக்கியம் அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க மேப் டிஸ்டன்ஸ் divided by ground distance with respect to area or with respect to distance இப்போ இது ஏன் நீங்கள் வந்து இதை நான் 100 மீட்டர்னா நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக போட்டுட்டீங்க இப்போ நம்மளால் 100 மீட்டர் பை 90 மீட்டர் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் 1,90,000 இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க சரிங்களா இதில் வந்து நம்பர் ஆஃப் ஃபோட்டோ காப்பி எத்தனை வரும் அப்படின்னு கூட கேட்பாங்க நம்பர் ஆஃப் ஃபோட்டோ மீன்ஸ் நம்பர் ஆஃப் மேப்பிங் நான் எத்தனை பண்ணணும் எவ்வளோ ஏரியாவுக்கு நம்ம பண்ணணும் அப்போ 1 சென்டிமீட்டருக்கு வந்து என்ன ஏரியான்னு போட்டு டிவைடட் பை இதனுடைய போட்டிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இடத்துல
யூனிட்டை கன்வெர்ட் பண்ணணும் சரிங்களா. 1 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கன்வெர்ட் பண்ணணும், இல்லை வந்து மீட்டரை வந்து சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும். எப்போ நீங்கள் அப்ளை பண்ணாலும் யூனிட் ஷுட் பி சேம் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஏரியா இதுக்கு வந்து மேப்பிங் சொல்லுவாங்க, அதாவது ஃபோட்டோகிராமெட்ரிக் மேப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த ரிலீஃப் டிஸ்டன்ஸு, ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போட்டுருங்க. அந்த ரிலீஃப் டிஸ்டன்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோக்கல் லென்த் வச்சு சால்வ் பண்ணியிருப்போம். டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மீன் சி லெவல் ஹைட்லேருந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிப்போம். இதெல்லாம் நமக்கு வந்து பேசிக் கொஷின்ப்பா சரிங்களா. சின்ன சின்ன தியரி கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த கொஷின்லாம் கேட்பாங்க கம்பல்சரி கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ சர்வேயிங் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் அதிகமாக நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் ஓகேங்களா. இந்த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஜிஎஸ், ஏன் அந்த ஜிஎஸ் ஜிபிஎஸ் சொல்லல அப்படின்னா அது என்ன கொஸ்டின் இம்பார்ட்டன் சொல்லிட்டு அது நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஆக்டிவ் சென்சிங்னா என்ன, பேசிவ் சென்சிங்னா என்ன ஓகேங்களா, டைரக்ட் சென்சிங்னா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் வித் பிடிஎஃபோடு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை பாருங்கள் ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீக் மேக்ஸிமம் இந்த மாரத்தான் கான்செப்ட் முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ அதனால் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி த்ரீ டெஸ்ட் சொல்லியிருக்கேன். ஸோ பேஸ்ட் ஆன் டைம் ஓகேங்களா. எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏஐ எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி சரிங்களா, எக்ஸாக்டாக எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத ஜஸ்ட் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நான் கேள்விப்பட்டது வந்து 8th ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கேள்விப்பட்டேன். அந்த ஹைவே 398க்கு வந்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டார்ட் ஆக மாட்டேன். ஃபஸ்ட்டு எப்போ நம்ம சிவில் எக்ஸாம் ஃபஸ்ட் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஓகே, தேங்க்யூ.